தமிழ் கிராப் சூப் நேயர்களுக்கு வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு, மோர் தேன் அ இயர். நான் வந்துட்டு என்னோட பாட்காஸ்டில் நான் யாரையும் இன்டர்வியூ பண்ணலை. ஆனால் சமீபத்தில் ஒரு நண்பரை சந்தித்தேன். அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் போது அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரியை கேட்கும்போது, அவர் கடந்து வந்த பாதை, அவருடைய ஜேர்னி, அப்புறம் அவர் கெரியரில் அவர் பண்ண ஒரு ஷிஃப்ட்டு, அதுக்கு அவர் என்னென்னலாம் மெனக்கெட்டாரு, அதெல்லாம் கேட்கும் போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பர்சனலாக ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. சரி, அதையே நான் வந்து அவர்கிட்ட கேட்டேன், நம்ம ஒரு பாட்காஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தமிழ் கிராப் சூப் பாட்காஸ்டோட லிங்கையும் அவருக்கு கொடுத்தேன். அவர் கேட்டுட்டு அப்புறம் உடனே சொன்னார், கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த பாட்காஸ்டில் நான் என்னுடைய நண்பர் இளையாஸ் அவர் தான் பேச போகிறேன். இளையாஸ் வந்து சிங்கப்பூரில் இருக்கிறாரு. சிங்கப்பூரில் இப்போ ஒரு ஐடி ஜாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி அவர் சிங்கப்பூருக்கு எப்படி வந்தாரு, என்ன மாதிரியான வேலைக்கு வந்தாரு, எப்படி அவர் வந்து ஐடிக்குள்ள மாறினாரு அப்படிங்கிற ஒரு அந்த ஜேர்னி வந்து உண்மையிலேயே ரொம்ப சுவாரஸ்யம்னு சொல்றதா இல்ல வந்து சாகசம் சொல்றதா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா சிங்கப்பூர்ல இருக்கிற பலருக்குமே தெரியும். சிங்கப்பூர்ல இருக்கிற ஒர்க்குக்கு வர பல்வேறு தரப்பட்ட மக்கள் இங்க சிங்கப்பூருக்கு ஒர்க்குக்கு வருவாங்க. ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பாஸ் சொல்லப்படுற ஒரு ப்ளூ காலர் ஜாப்ஸ் இருக்கும். பல இண்டஸ்ட்ரீஸ்ல போய் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஷிப்பிங் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுவாங்க, பல்வேறு இண்டஸ்ட்ரீஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க. இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் ஒர்க்குக்குமே இந்தியன்ஸ் நிறைய பேர் வருவாங்க. தமிழ்நாட்டுல இருந்து குறிப்பா நிறைய பேர் வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் ஜாப்ஸ், ஐடி ஜாப்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஆனா இது வந்து ஒன்ஸ் நீங்க ஒரு ஃபீல்டுக்குள்ள என்ட்ரி ஆயிட்டீங்க அப்படின்னா அது அப்படியே அது கண்டினியூ ஆயிட்டு இருக்கும். இதுல இருந்து ஒரு ஃபீல்ட்ல இருந்து ஒரு ஃபீல்டு ஷிஃப்ட் ஆகிறது அப்படிங்கிறது இந்தியா மாதிரியான ஊர்லயே எனக்கு தெரிஞ்சு எவ்வளவு சாத்தியம்னு தெரியல. ஆனா சிங்கப்பூர்ல ஒருத்தர் சாத்தியப்படுத்தி இருக்கிறாரு. ஒரு 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 ஒர்க் பாஸ்ல வந்துட்டு அவர் வந்து அடுத்து ஒரு ஐடிக்குள்ள மூவ் ஆகிறாரு அப்படிங்கிறது சிங்கப்பூர்ல இருக்க எல்லாருக்குமே அது எவ்வளவு பெரிய விஷயம்னு தெரியும். ஸோ அந்த ஒரு இது இதுல வந்து இது ஒருமன சிங்கப்பூரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நான் பேசணும் அப்படின்னு நான் விரும்பல. இன் ஜென்ரல் ஒருத்தர் புதுசா ஒரு ஐடிக்குள்ள வரணும்னு நினைக்கிறவரா இருக்கட்டும், இல்ல ஏதோ ஒரு ஃபீல்ட்ல இருக்கிறவங்க அவங்க வந்து கண்டினியூஸா அந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு சேஞ்ச் தேவைப்படுது. அதுக்கு அவங்க என்னென்னலாம் பண்ணணும்? இப்ப நான் வந்து ஒரு பொசிஷன்ல இருக்கிறேன், நான் இன்னொரு பொசிஷனுக்கு போகணும்னா எல்லாமே ஒரு சேஞ்ச் தான். ஒரு ஜாப் சேஞ்சா இருக்கட்டும், இல்ல வந்து வித்தின் ஜாப் சேஞ்ச் ஆகிறது இருக்கட்டும், அது எல்லாத்துக்குமே பின்னாடி இருக்கிற அந்த எஃபர்ட் எல்லாமே சேம் தான். ஸோ நம்ம எப்படி போறோம் அப்படிங்கிற நம்ம நினைக்கிறோமோ அப்படிதான் நம்ம போவோம். ஸோ அந்த வகையில வந்து இலியாஸோடைய எஃபர்ட்ஸ் நிச்சயமா நிறைய நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு விருப்பத்துல தான் நான் அவர்கிட்ட கேட்டேன். அதை அவர் கிரேஷியஸா அக்செப்ட் பண்ணிட்டு இன்னைக்கு பேசுறதுக்கு வந்திருக்கிறாரு. வணக்கம் இலியாஸ். வணக்கம்ண்ணா. வணக்கம். ஸோ ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட பேசுறது. ஸோ எனக்கு வந்து உங்கள்கிட்ட நிறைய கேள்விகள் இருக்கு. ஆனா இதை வந்து உங்களுடைய லைஃப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ உங்களை பத்தி நீங்க சொல்லுங்க. உங்களுடைய என்ன சொல்றது, உங்களோட சைல்டுஹுட் எங்க பிறந்தீங்க, எப்படி வளர்ந்தீங்க, எங்க ஸ்கூலிங் படிச்சீங்க, அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகேண்ணா. நான் வந்து ஆக்சுவலா பேசிக்கலா புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல அறந்தாங்கி பக்கத்துல ஆவுடையார் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரு. ஸோ என்னோட ஸ்கூலிங்ஸ் எல்லாமே அங்கதான் இருந்தது. ஸோ தமிழ் மீடியம்ல தான் படித்தேன். அதுக்கப்புறம் ஆக்சுவலா கிராஜுவேஷன் போகும்போது புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்லேயே தான் படித்தேன். அதுவும் ஒரு நார்மலான காலேஜ் தான், ஒரு பிரைவேட் காலேஜ், சுதர்சன் இன்ஜினியரிங் காலேஜ்னு சொல்லிட்டு புதுக்கோட்டை டு திருச்சி அந்த இடையில இருக்கு. ஸோ அங்கதான் படித்தேன். ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் தான். அதனால ஆக்சுவலா வெளியில முதல் கிராஜுவேட் நீங்க? ஆமா, முதல் பட்டதாரி. ஆக்சுவலி அப்பதான் ஃபர்ஸ்ட் நான் ஆர்ட்ஸ் தான் எடுக்கலான்னு இருந்தேன். அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கீம் இருந்தது. நம்ம கவர்மெண்ட் வந்து அந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வந்து, அதாவது கவுன்சிலிங் மூலியமா அந்த மெரிட் சீட்ல போனோம்னா நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 50% வந்து கவர்மெண்ட் வந்து நமக்கு கட்டிடுவாங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஸ்காலர்ஷிப்பும் கிடைக்கும். ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 8,000ல இருந்து 10,000 வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ஆல்மோஸ்ட் ஃபீஸ்ல அதை வச்சே கவர் பண்ணிடுவாங்க. 50% ஃபீஸும் கட் பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் ஸ்காலர்ஷிப்பும் கொடுப்பாங்க. ஆமா, இயர்லி அந்த ஸ்காலர்ஷிப் வந்துரும். அது இல்லாம அப்புறம் நம்ம அந்த சாப்பாடு இதுக்கெல்லாம் பாத்துக்கணும். அது மட்டும் நம்மளோட ஹாஸ்டல் பார்த்தா, ஹாஸ்டல் வந்து கொஞ்சம் காஸ்ட் அதிகமா இருந்துச்சு. ஸோ இப்போ ஃபேமிலி சுச்சுவேஷனும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அஃபோர்ட் பண்ண முடியாது. அப்பவும் பாத்தீங்கன்னா சும்மா நார்மலா தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. மலேசியால இருந்தாங்க. ஆனா சும்மா ஹோட்டல்ல ஒரு நார்மல் ஒர்க் தான். அவங்களும் பெருசா எதுவும் படிக்கல. ஸோ இப்போ ஃபேமிலியில ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்னு உள்ள போயிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எனக்கு உண்மையிலே மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி.
ஆக்சுவலா அதுல அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. அதை வச்சு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் படிச்சேன். ஆக்சுவலா இடையில அரியர்லாம் இருந்தது. எப்படின்னா ஒரு செம்ல ஒரு 2 அரியர் விழுவும், அடுத்த செம்ல அதை கிளியர் பண்ணுவேன். அப்படி இது பண்ணி தான் தத்தி தான் வந்தேன். ஆனா எனக்கு அந்த மேஜர் உங்களுக்கு பிஇ என்ன மேஜர்? ஐடி. பிடெக் ஐடி தானா? பிடெக் ஐடி தான். ஸோ கரெக்டா அந்த ஃபைனல் இயர் வரும்போது கரெக்டா முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு பிளேஸ்மெண்ட்டுமே கிடைச்சு. கொஞ்சம் அந்த டைம்ல கண்டிப்பா வேலைக்கு போகணும், நல்லா செட்டில் ஆகணும் அப்படின்னு. ஆமா, திருப்பி லோனை ரீபே பண்ணணும், எல்லாமே திருப்பி அந்த ஃபேமிலியோட இது ஃபுல்லா. அப்போ அப்பாவும் வந்து பாத்தீங்கன்னா அங்கேருந்து இங்க வந்துட்டாங்க, மலேசியால இருந்துட்டு ஊருக்கு வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம தான் ஃபேமிலியை பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தது. ஸோ அந்த டைம்ல எனக்கு நானும் வேலை நிறைய இடத்துல தேடினா, இப்போ சென்னையிலுமே கிடைச்சது. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி ஒரு 15,000 அந்த மாதிரி ஒரு சேலரியில வரும். எந்த வருஷம் நீங்க சொல்றதெல்லாம்? 2015 நான் 15 முடிச்சேன். நான் கரெக்டா 15 பாஸ் அவுட். அந்த 15ஓட எண்டு, அந்த 16 ஸ்டார்டிங்ல, அந்த டிசம்பர் 15 டிசம்பர்ல இருந்து அந்த 16 ஜனவரி, அந்த இன் பிட்வீன் அந்த கேப்ல. ஸோ அதே டைம்ல பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ரிலேட்டிவ் மூலமா இங்க சிங்கப்பூர்லயும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சோ அப்ப எனக்கு சேலரி பார்க்கும்போது, அதாவது அப்போதைக்கு நமக்கு அந்த கேரியர் அதெல்லாம் பெருசா கன்வெர்ட் பண்ணி பார்ப்போம். அப்ப நமக்கு கேரியர் இப்படிதான் நம்மளோட வாழ்க்கை இருக்க போகுது, அந்த இருக்காதுல்ல. காசு வேணும் நமக்கு, அவ்வளவுதான். நம்ம சம்பாதிக்கணும், ஃபேமிலியோட பர்டன் இது பண்ணணும், அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு திங்கிங் இருந்தது. சோ அப்ப பாத்தீங்கன்னா அந்த சேலரிக்கு, இங்க சிங்கப்பூர்ல உள்ள சேலரிக்கு $429 சம்திங் அந்த சேலரி, அதான் பேசிக். சோ அதை கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஊருக்கு அப்போ ஒரு 21,500 சம்திங் அந்த ரேஞ்சில இருந்தது அந்த டைம்ல. இங்க வந்து 15,000. நீங்க அங்க வொர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா சென்னையில? இல்ல, நான் ஜாயின் பண்ணல ஆக்சுவலி. ஜாயின் பண்ணல. அந்த ப்ராசஸ் இருக்கும்போதே. ஆமா, அந்த ப்ராசஸ்ல இருக்கும்போது இதுவும் இருந்தது, பிளஸ் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சோ அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி ஓகே, சிங்கப்பூர் போனோம்னா நம்ம அங்க போறதுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கும், அங்க போய் ஈஸியா மாறிடலாம். சோ நம்ம உள்ள என்டர் ஆகுறதுக்கு இது நல்ல சான்ஸ். உள்ள போயிட்டோம்னா சேலரியும் இது கொஞ்சம் கூட கிடைக்குது. ஒரு 5,000, அந்த 15,000 இடத்துல 5,000 ஓட்டி எல்லாம் பாக்கலாம். அந்த அவேர்னஸ் இல்ல ஆக்சுவலி எனக்கு சுத்தமா. அது யாரும் சொல்லல ஆக்சுவலா. அப்போ அந்த ஜாப் ரெஃபர் பண்ணவங்க பாத்தீங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரி, அவங்களுக்கும் சிங்கப்பூர்ல அதை விட்டா பெருசா வேற வெளி அனுபவம் இல்ல, தெரியாது. ஏன்னா அது அவங்களே தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட 20 வருஷமா அதுக்குள்ளே இருக்காங்க. சோ ஆனா அவங்க நம்ம பார்க்கும்போது நம்மளோட அவங்க கொஞ்சம் நல்லா செட்டில் ஆயிருப்பாங்க ஊர்ல. ஏன்னா அவங்க ஒரு 20 வருஷமா இருக்காங்கிறப்போ அப்போ ஒரு காசு இருந்திருக்கும், அப்போ எல்லாத்தோட வேல்யூ இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி அவங்க இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் வந்தேங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஆக்சுவலி. அதுக்கப்புறம் ஒரு லைஃபே அப்படியே ஒரு மாதிரி ஆயிருச்சு உள்ள வந்ததுக்கு அப்புறம். அது வரைக்கும் டோட்டல் ஐடியா இல்ல. ஓகே, சிங்கப்பூருக்கு போறோம். நான் பார்த்தேன் அந்த சேலரி டிஃபரெண்ட் இருந்தது. நீங்க என்ன மாதிரியான வேலை இருக்கும் அத பத்தி ரிசர்ச் பண்ணலையா பெருசா? இல்லண்ணா, அந்த அவேர்னஸ் எல்லாம் சுத்தமா இல்ல ஆக்சுவலி. என்ன இங்க வரப்போறோம், சிங்கப்பூர் வரப்போறோம். இங்க கான்டாக்டும் இல்ல, யாரும் பெருசா கான்டாக்டும் இல்லையா? இல்லண்ணா, ஏன்னா நான் படிச்சு முடிச்ச உடனே கரெக்டா 2015 தான் முடிச்சேன். முடிச்ச உடனே என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாருமே வெளியில அப்படி போல. நான் தான் சொன்னேன்ல, நான் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். நம்ம பாக்கும்போது யாருமே கான்டாக்ட்ஸ்ல இருக்க மாட்டாங்க, எல்லாருமே வேலை தேடிட்டு இருப்பாங்க. ஆமா. ஆனா உங்களுக்கு யாரும் இங்க ரிலேட்டிவ்ஸோ இல்ல ஐ மீன் கைட் பண்ற அளவுக்கு யாரும் இல்ல அப்ப? இருந்தாங்கண்ணா, ரிலேட்டிவ்ஸ் இருந்தாங்க. அதான் சொல்லல, அவங்களும் அதே இண்டஸ்ட்ரிக்குள்ளதான் இருந்தாங்க. அவங்களுக்கு அதுதான் பெருசா தெரிஞ்சிச்சு. சோ அவங்களுக்கு பார்க்கும்போது ஓகே, இந்த மரைன் இண்டஸ்ட்ரி அவங்களும் வந்து ஆக்சுவலா நான் அந்த ஜாப் அவங்க ஓகே உள்ள வந்தானா இதுலயே கொஞ்சம் கொஞ்சம் மேல வரலாம், படிச்சிருக்கிறதுனால பெர்மிட்ல இருக்கிறது, அடுத்து ஆபீஸ்க்குள்ள வந்து வேலை பார்க்கலாம். அப்படியே ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இருந்தோம்னா அதுல இருந்து ஒரு எஸ் பாஸ் போட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி அவங்களோட 20 வருஷம் ஒரு லைஃப் ஜர்னி இருக்குல்ல, அந்த மாதிரி எனக்கும் கிரியேட் ஆகும். அந்த மாதிரி அவங்க வந்து படிக்காம அதை கிரியேட் பண்ணாங்க. அவங்க வந்து படிக்கல ஆக்சுவலி, இந்த டிகிரி அந்த மாதிரி எதுவும் இல்ல. சோ அவங்க எனக்கு ரெஃபர் பண்ணும்போது சரி படிச்சிருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் அந்த அதுக்குள்ளே அவங்க ஒரு 20 வருஷத்துல பண்ணதை நம்ம ஒரு 12 வருஷத்துல பண்ணிடலாம், அந்த மாதிரி ஒரு இதுல அவங்க ரெஃபர் பண்ணாங்க. எனக்கு அப்போ அது கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. நமக்குமே ஓகே, இங்க சேலரி இவ்வளவுதான் வருது, நமக்கு அங்க போனோம்னா ஓட்டி எல்லாம் பார்த்தா ஒரு 30,000 வரும், எக்ஸ்ட்ரா ஒரு 200 300 வரும். சோ சேர்த்தோம்னா நம்ம வீட்டுக்கு சாலிடா ஒரு 20,000 அனுப்பலாம். இங்க இருந்தோம்னா சென்னையில இருந்தோம்னா நமக்கு 15,000 5,000 7,000 நமக்கு அந்த ரெண்டல் சாப்பாடு இதுக்கே போயிடும். வீட்டுக்கு 10 ரூபாய்க்கு உள்ளதான் கொடுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு திங்கிங் இருக்கும்ல. அப்ப கேரியரை பத்தி சுத்தமா ஐடியா இருக்காது. இல்ல, நம்ம ஐடி படிச்சிருக்கிறோம், ஐடிக்கு தான் போகணுங்கிற ஒரு பெரிய உங்களுக்கு இன்ட்ரெஸ்டும் அப்ப இல்ல அப்படியா? இல்ல, இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருந்தது, பட் ஆனா அந்த அவேர்னஸ் இல்ல ஆக்சுவலி. எனக்கு அந்த கிடைச்ச ஜாப் வந்து ஐடி ஜாப் தான்.
புரியுது. அப்போ வந்து அங்க எங்க அங்க ஊர்ல ஊர்ல. சென்னையில எனக்கு கிடைச்சது வந்து ஐடி ஜாப் தான். ஆக்சுவலா அது அவங்க வந்து ஒரு சின்ன கன்சல்டன்ட் தான். அவங்க வந்து ஒரு பெரிய எம்என்சி கம்பெனி, ஒரு ஹெச்சிஎலுக்கு தான் மேன் பவர் சப்ளையா கொடுக்க போனாங்க. அந்த மாதிரி தான் இருந்தது. அப்போ நான் ஹெச்சிஎல் டைரக்டா ஜாயின் பண்ணிதான் எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 25,000 அப்படி கிடைச்சிருந்திருக்கும். அந்த கன்சல்டன்சிங்கிறதுனால இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. அதே டயத்துல இங்க கிடைச்சதுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேலரி வச்சு அதை சூஸ் பண்ணி இங்க வந்துட்டேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அது டோட்டலால நான் பெரிய மிஸ்டேக் பண்ணிருக்கேன். ஆக்சுவலி அந்த மணியை தாண்டி அந்த கேரியருங்கிறது எவ்வளவு முக்கியங்கிறது இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. சோ இங்க நான் வந்துட்டேன். சிங்கப்பூருக்கு வந்து கரெக்டா 2016 பிப்ரவரியில வந்தேன். வந்து ஃபர்ஸ்டே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு நாள் வரும்போது ஏர்போர்ட்ல இருந்து அழகா பஸ்ல வச்சு வரும்போதே நமக்கு எப்படி சொல்ற ஒரு ரெஸ்பெக்டோட அப்படியே சூப்பரா கூட்டிட்டு வந்தாங்க. சரி நான் நினைச்சேன் ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு. அதுக்கு அடுத்த நாள் காலையில எம்ஓஎம் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அதெல்லாம் இருக்குல்ல, அது சொன்னாங்க. சரி ஓகே எம்ஓஎம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பணும், எல்லாருமே கிளம்பணும். சரி திருப்பி அதே மாதிரி ஒரு பஸ் வரும். அப்போ வந்து ஏசி பஸ், நம்ம ஊர்ல எல்லாம் வந்து ஏசி பஸ்ங்கிறது அப்போ ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அந்த டைம்ல எல்லாம் ஏசி பஸ் சென்னையில மட்டும் இருந்தது. அதுவும் காஸ்ட் கூட இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். சரி ஏசி பஸ்ல எல்லாம் கூட்டு போறாங்க, அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட் எல்லாம் இருந்தது அந்த டைம்ல. வந்தா அதுக்கு அடுத்த நாள் காலையில கீழே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதே மாதிரி பஸ் எல்லாம் வந்துச்சு. வேற வேற ஆளுங்களை ஏத்திட்டு போனாங்க. எங்களுக்கு வந்து ஒரு லாரி வந்தது. சரி லாரியில வந்து ஜாமான் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. நாங்க நினைச்சோம் சரி அந்த லாரி வந்து ஜாமான் தான் இது பண்ண போறாங்க, வச்சுட்டு போயிடுவாங்கன்னு. தம்பி ஏறுங்க பாயலாம் அப்படின்னு சொல்லி லாரியில மொத்தமா ஒரு 20 பேர் ஏத்தினாங்க. அதுல ஏறிட்டு அப்பவே என்னடா ஃபர்ஸ்ட் நாள் இப்படி இருந்துச்சு, 2வது நாள் இப்படி இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு இது தோணும்ல. நாங்க ஒரு 40 பேர் வந்திருந்தோம் அந்த பேஜ்ல. மோஸ்ட்லி எல்லாருமே டிகிரி படிச்சவங்க தான். அந்த 40 பேர்ல ஒரு 10 பேர் தான் அதாவது டிகிரி போகாதவங்களா இருக்கும், காலேஜுக்கே போகாதவங்க. அதுல கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் வந்து டிகிரி முடிச்சவங்க தான். ஒரு சில மாஸ்டர்ஸ் முடிச்சவங்களா இருந்தாங்க அதுல. சோ அதுக்கப்புறம் போனோம். நான் போயிட்டு அப்படியே ஒர்க் ஸ்டார்ட் ஆனிச்சு. ஒரு நாளும் அப்படியே நம்ம எதிர்பார்த்ததோட டிஃப்ரெண்டா போயிட்டு இருந்துச்சு. செம ஹார்ட் ஒர்க்கா இருந்தது. அதுக்கப்புறம் அப்போதான் கேரியர் பத்தி ஒரு பயமே வந்துச்சு. நம்ம நினைச்சது ஒன்னா இருக்கு, இங்க வந்தோம்னா நமக்கு அந்த மாறி போயிடலாம் அப்படின்னு நினைச்சது நடக்காது. அந்த ரியாலிட்டி அப்பதான் புரிஞ்சிச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சைடும் தேட ஆரம்பிச்சேன். என்ன பண்ணலாம், அப்போதைக்கு என்ன பூமிங்ல இருக்கு. சோ இப்ப நான் ஐடிக்கு மாறணும். அந்த அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி என்னன்னா, நீங்க சொன்னீங்கல்ல டிகிரி படிச்சவங்க மாஸ்டர்ஸ் படிச்சவங்க கூட இந்த மாதிரி அதாவது என்ன சொல்றது, இந்த சிங்கப்பூர் போகணும், ஏதோ ஒரு வேலைக்கு நம்ம வந்து தட்டுத்தர மாதிரி போய் அங்க போனா பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிற கனவோட இன்னைக்குமே நிறைய பேர் இந்தியால இருப்பாங்க. ஏன்னா சிங்கப்பூர் வரத்துக்கு ஒரு பெரிய ஒரு எஃபர்ட் தேவைப்படுது. ஒரு பணம் கட்டியோ இல்ல வந்து பல்வேறு வழி ஒரு கொஞ்சம் கடினமான பாதையில தான் சிங்கப்பூருக்கு வராங்க. ஆனா இந்த மாஸ்டர்ஸ் படிச்சுட்டோ இல்ல வந்து டிகிரி முடிச்சுட்டு வந்தவங்க எல்லாம் அவங்களால சென்னையில வந்து அவங்களுக்கான ஒரு ப்ராப்பரான வேலை வாய்ப்பு இல்லாமையா இல்ல வந்து குடும்ப சூழ்நிலைக்கு நம்ம ஏதாவது ஒண்ணு எந்த வேலையா பரவாயில்ல, நம்ம படிச்ச படிப்புக்கான வேலை இல்லாட்டியும் பரவாயில்ல, ஏதோ ஒரு வேலையை பண்ணி பொழைச்சுக்கலான்ட்டு எதனால வராங்க? இல்ல உங்களை மாதிரியே வந்து அவேர்னஸ் தானே என்னை பொறுத்த வரைக்கும் அது 100% அவேர்னஸ் தானே சொல்லுவேன். ஊர்ல கண்டிப்பா அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஊர்ல இல்லைன்னா சொல்ல முடியாது. வேலை வந்து அவ்வளோ இருக்கு. நம்ம வந்து அதுக்கான அவேர்னஸும் நம்ம என்ன பண்ணணும், அந்த வேலைக்கு போகணும்னா நம்ம படிக்கிறோம், எல்லாருமே டிகிரி படிக்கிறோம், எல்லாமே ஓகே. டிகிரியை தாண்டி, ஏன்னா டிகிரி வந்து அந்த புக் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இயர்ஸ்க்கு முன்னாடி கிரியேட் பண்ணது. இப்ப டெக்னாலஜி வந்து இன்னைக்கு ஒண்ணு இருக்கு, நாளைக்கு ஒண்ணு இருக்கு. அப்படிங்கிறப்ப அவங்க வந்து கண்டிப்பா என்ன இப்ப வந்து எல்லாருக்குமே இன்டர்நெட் இருக்கு. லைக் அவங்க நினைச்சா கண்டிப்பா பண்ண முடியும். நம்ம போன்ல எப்படியோ என்னவோ மூவி எல்லாம் டவுன்லோட் பண்றோம், கேம்ஸ் டவுன்லோட். அப்பவே நான் மூவி டவுன்லோட் பண்ணி பாத்திருக்கேன், கேம்ஸ் எல்லாம் விளையாண்டுருக்கேன். காலேஜ் படிக்கும் போது எங்க காலேஜ்ல வைஃபை வந்து ஹை ஸ்பீட் வைஃபை எல்லாம் இருந்தது. அதெல்லாம் வந்து இந்த ஐபிஎல் வந்த டைம் கிரிக்கெட் பாக்குறதுக்கும் கேம்ஸ் விளையாடுறதுக்கும் அதுக்குதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆக்சுவலா அப்ப அந்த அவேர்னஸ் நாங்க அது வந்து காலேஜ் என்ன நடக்குது எங்க இருக்கோங்கிறது அதே தெரியாம இருக்காங்க நிறைய பேர் நம்ம ஊர்ல. கரெக்ட், கண்டிப்பா. எனக்கு வந்து எப்படின்னா இன்னொன்னு அது இப்போ ஒருத்தவங்க சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க இருக்காங்க, ஃபாரின்ல இருக்காங்க, அவங்க வந்து நீங்க வாங்க அதுக்கப்புறம் சேஞ்ச் ஆகும்னா நம்ம வந்து கண்டிப்பா நமக்குள்ளே ஒரு கேள்வி கேட்டுக்கணும், இது நமக்கு கரெக்டா இருக்குமா, அங்க போனா எப்படி இருக்கும். ஆல்ரெடி அங்க இருக்கவங்க யாரு என்ன சொன்னாலும் நம்ப கூடாது. நம்ம வந்து செல்ஃப் அனலைசிஸ் கண்டிப்பா பண்ணணும். இந்த விஷயம் வந்து ஆக்சுவலி கண்டிப்பா எல்லாருமே பண்ணணும். இந்த விஷயம் நான் ஆக்சுவலா பெரியார்கிட்ட இருந்து தான் எடுத்துக்கிட்டேன். பெரியார் வந்து என்ன சொல்லியிருக்காரு, அவர் வந்து நீங்க யார் சொன்னாலும் நம்பாதீங்க, நானே சொன்னாலும் நம்பாதீங்க, உங்க புத்திக்கு என்ன மட்டுப்படுதோ அதை கேளுங்க,
நீங்க ரிசர்ச் பண்ணி அது தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, அதை சரி பண்ணிக்கலாம். நீங்க பண்ணீங்கிற ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும், நீங்க ஆட்டோமேட்டிக்கா சரி பண்ணிக்கலாம். அப்படி இன்னொன்னு நீங்க சொன்ன பாயிண்ட்ல ரொம்ப முக்கியமான என்னன்னா, இங்க வந்து தலைமுறைகளாக சிங்கப்பூர்ல இருக்கிறவங்க இருக்காங்க. 20 வருஷமா 30 வருஷமா 50 வருஷமா இருக்கவங்க இருக்காங்க. அவங்க வந்த பாதைங்கிறது அவங்களுக்கு ஒரு கோட் ஆனிச்சு. இன்னைக்கு வந்து சூழ்நிலைகள் மாறி இருக்கு, சிங்கப்பூர் மாறி இருக்கு, சிங்கப்பூருடைய பொருளாதாரம் மாறி இருக்கு, காஸ்ட் ஆஃப் லிவிங் மாறி இருக்கு. நீ சொல்லும் போது நான் யோசிச்சு பார்த்தேன், 15,000 ரூபாய் இன்னைக்கு இந்தியால நாட் அ பேட் சேலரி. ஏன்னா அந்த 25ங்கிறது சிங்கப்பூர் காஸ்ட் ஆஃப் லிவிங் உங்களால சேவ் பண்ணவே முடியாது. கண்டிப்பா போயிடும். சோ இதெல்லாம் நம்ம வந்து இதுக்கெல்லாம் அவேர்னஸ் வேணும் நீங்க சொல்ற மாதிரி. ஆமா, கண்டிப்பா அவேர்னஸ் வேணும். அதுலயுமே இருந்தது. ஆக்சுவலா அவங்க ஓட்டி பார்க்கலாம்னு சொன்னாங்க. ஆக்சுவலி ஓட்டி எல்லாம் பார்த்தோம்னா அந்த ஓட்டி எல்லாம் எதுக்குன்னா அவங்க ஒரு டிடக்ஷன் வச்சுப்பாங்க. இப்ப நீங்க அங்க டாமெட்ரியில ஒரு 16 பேரோட ஒரு ரூம்ல தங்கி இருக்க மாதிரி இருக்கும். 2 ரூம் இருக்கும். ஒரு 4 பெட் போட்டு மேல கீழே வச்சு இதுல 8 பேரு, இதுல வந்து ஒரு 8, இதுல ஒரு 8, 16 பேர் இருக்க மாதிரி இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் வந்து மந்த்லி ஒரு எக்ஸ்பென்சஸ் பாத்தீங்கன்னா ஒரு $300 ரூமுக்கு வந்து டிடக்ஷன். அந்த பியூபி பில் எல்லாம் ஒரு 100 போயிடும். நம்ம சமைச்சு சாப்பிட்டாதான் கொஞ்சம் சேவ் பண்ணலாம். அதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 செலவாயிடும். 150ல இருந்து 200 செலவாயிடும். சோ அப்படிங்கிறப்ப அந்த வாங்குற $429 ஃபுல்லா ஊருக்கு அனுப்பணும்னா நம்ம இத சனி ஞாயிறு ஈவினிங் வந்து எல்லாமே ஓட்டி பார்த்தாதான் அந்த எக்ஸ்ட்ரா இந்த எக்ஸ்பென்சஸை கவர் பண்ண முடியும். நம்ம வீட்டுக்கு அந்த முழுசா அந்த 20,000 அனுப்ப முடியும். அப்போ வந்து நமக்கு வேற எதுலயுமே கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு டைமே கிடைக்காது. சுத்தமா பாத்தீங்கன்னா நீங்க வேற எங்கேயுமே இப்ப இங்க சிங்கப்பூர்ல மாறுறதுக்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் அதுக்கு நம்ம எஃபர்ட்டே போடுறது டைம் இருக்காது. அது மாதிரி இன்னொன்னு ஒர்க் பெர்மிட்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த ஓட்டி இதெல்லாம் வந்து நம்ம டிசைட் பண்ண முடியாது. நீங்க வரணும் நாளைக்கு அப்படின்னா போய் தான் ஆகணும். நம்ம இல்ல என்னால ஓட்டி பார்க்க முடியாது, எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு போக முடியாது. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து அவங்க காலையில ஒரு 5 மணிக்கு பஸ் வரும். ஆக்சுவலா 8 மணி வேலைக்கு 5ல இருந்து 5:30 வரைக்கும் பஸ் வரும். கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் அந்த டாமெட்ரியில அந்த கம்பெனி கீழே இருப்பாங்க. அவங்க அந்த 1/2 ஹவருக்குள்ள அந்த பஸ் எடுக்கணும். அப்படி இல்லைன்னா பெர் டே இப்ப நீங்க இங்க இருந்து டாக்ஸி எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஒர்க் பாத்தீங்கன்னா ஐலாண்ட்ல அந்த ஷிப்யார்டு அந்த ஏரியால இருக்கும். அங்க டிரான்ஸ்போர்ட் எல்லாம் துவாஸ் தான், எக்ஸாக்டா துவாஸ் தான் லொகேஷனு. டிரான்ஸ்போர்ட் எடுத்துதான் போகணும். அப்ப நம்ம பர்சனலா எடுத்தோம்னா டாக்ஸி ஃபேரே உங்களுக்கு $20 கிடையாது. நான் போயிருக்கிறேன். அப்பா $50 ஆமா, இங்க இருந்து போனா வரும். நான் அங்க பக்கத்துல தான் அங்க இருந்து $25 வந்துரும். 20 to 25 நம்ம அன்னைக்கு வாங்குற சேலரி விட அதிகமாவே வந்துரும். சோ அப்படிங்கிறப்ப அது போறது அந்த மாதிரி அது போய் தான் ஆகணும். போகாமலும் இருக்க முடியாது. அப்படி போகாம இருந்தா நமக்கு வந்து அன்பெய்ட் லீவ்ல வந்துரும். நம்ம சேலரில இருந்து கழிக்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த காசை. புரியுது. அது இல்லாம வார்னிங் லெட்டர் நிறைய கம்பெனிஸ்ல நிறைய ரூல்ஸஸ் இருக்கும். சோ நம்ம அது எல்லாத்தையுமே கரெக்டா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். சோ அப்ப நமக்கு சுத்தமா டைமே இருக்காது. இந்த அவேர்னஸ் எல்லாம் நம்ம அதை படும்போதுதான் புரியுது. உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஓகே இவ்வளவு இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா சரி ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஷிப்யார்டுக்குள்ளே நமக்கு ஒரு ஏதாவது ஒரு பேஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எஃபர்ட் போட ஆரம்பிச்சேன். எனக்கு ஐடி எனக்கு கொஞ்சம் இந்த ஹார்ட்வேர் நான் காலேஜ் படிக்கும் போதே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்ப்யூட்டர்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அப்போவே இந்த சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்றது, அதுக்கப்புறம் இந்த லேப்டாப்ல ஏதாவது சின்ன சின்ன ரிப்பேர்ஸ் பாக்குறது, ரேம் அப்கிரேட் பண்றது, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நான் அப்போவே கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கிட்டேன். சோ அதை வச்சுட்டு நான் வேலை பார்த்த கம்பெனில கிட்டத்தட்ட ஒரு 300 கம்ப்யூட்டர் இருந்தது. ஒரே ஒரு சப்போர்ட் இன்ஜினியர் தான் இருந்தாங்க அந்த டெஸ்க்டாப் சப்போர்ட்டுக்கு. சோ அப்ப வந்து அங்க ஒரு வேகன்சி இருக்கு, எல்லா ஒர்க்குமே டிலே ஆகுது அப்படிங்கறது எனக்கு தெரிய வந்துச்சு. தெரிய வந்தோம்னா அப்புறம் நான் அங்க போய் அங்க மேனேஜர்ட்ட அப்ரோச் பண்ணேன். இந்த மாதிரி என்னோட டிபார்ட்மெண்டோட மேனேஜர்ட்ட கேட்டேன். அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க சரி ஓகே நீ படிச்சிருக்க, நீ வேணா போய் பேசிப்பாரு, நான் சொல்றேன், எடுக்கிறதும் எடுக்காததும் அவங்களோட இது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மேனேஜர்ட்ட போயிட்டு பேசினேன். இந்த மாதிரி எனக்கு தெரியும். அப்போ நமக்கு ஒரு பயமும் இருக்கும், இங்கிலீஷும் ஃப்ளூவெண்டா வராது. அதை வச்சும் சரி நம்ம லைஃப் இதுதான், நம்ம பேசிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தைரியத்தை வர வச்சுட்டு போய் பேசினேன் அவங்க கிட்ட. அவங்க வந்து அவங்களுக்கு வந்து அது பிளஸ் தான். ஆக்சுவலி இப்போ ஒரு $429 ஒரு பையன் சேலரியில வரானா அந்த ரிசோர்ஸ் வந்து அவங்களுக்கு அது மிகப்பெரிய பிளஸ். உடனே அவங்க ஓகேன்ட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அந்த இன்னொருத்தவங்கள்ட்ட இன்ட்ரோ கொடுத்து நீ பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த ஒரு சேஞ்ச் ஆகுறதுக்கு எனக்கு ஒரு 6 மந்த் ஆனிச்சு, அந்த ஃபர்ஸ்ட் 6 மந்த். சோ அதுக்கப்புறம் நான் அதுல சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எனக்கு ஆபீஸ்க்குள்ளே கொஞ்சம் டைம் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் நான் என்னோட எல்லா ஒர்க்கும் இந்த சப்போர்ட் ஒர்க் எல்லாம் பார்ப்பேன். அது இல்லாம எனக்கு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ கண்டினியூஸா நான் நெட்ல படிக்க ஆரம்பிச்சேன். கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து என்னென்ன கொஞ்சம் கொஞ்சமா அப்கிரேட் பண்ண ஆரம்பிச்சேன். இது வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நீங்க போன ஒர்க்குக்கு இருந்து அடுத்து டெஸ்க் ஜாப் மாதிரி மாறிட்டீங்க அப்படிதானே? அதே கம்பெனில
ஸ்டில் அதே சேலரி தான், அதே இதுதான். ஜஸ்ட் அந்த ஜாப் ஸ்கோப் மட்டும் எனக்கு டைம் கிடைக்கிற மாதிரி நான் மாத்திக்கிட்டேன். அவங்க கிட்ட இதுக்கு ரிக்வெஸ்ட் முன்னாடி பண்ணி. என்ன மாதிரி ஒர்க் பண்ற மாதிரி இருந்துச்சு? அதுக்கு முன்னாடி இருந்தது? அதுக்கு முன்னாடி இருந்தது வந்து ஃபுல்லாவே அந்த மரைன் ஒர்க் தான். ஷிப்யார்ட் ஒர்க் இருக்கும்ல. அந்த மாதிரி தான் ஒரு ஜெனரல் ஒர்க்கா தான் இருக்கும். ஆமா ஆமா. ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் மட்டும் எனக்கு உள்ள கூட்டு போற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் அதுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க அவங்க அப்படியா? ஆமா ஆமா. வந்தோடனே ஒரு 1 வீக் ட்ரைனிங் கொடுப்பாங்க. சேஃப்டி கோர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். நமக்கு டோட்டலி பிசிக்கல் ஒர்க் தான் அது. ஆமா ஃபுல்லாவே பிசிக்கல் ஒர்க் தான் இருக்கும். ரொம்ப ஹார்ட் ஒர்க் அது ஆக்சுவலா. ரொம்ப ஹார்ட் ஒர்க். ரொம்ப ஹார்ட் ஒர்க் அது. அந்த அளவுக்குலாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இவ்வளவுலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது நீங்க அங்க உள்ள வந்தோடனே நீங்க முடிவு பண்ணிட்டீங்க எங்க வாய்ப்பு இருக்கு எப்படி அப்படிங்கறத. ஆமா நமக்கு எங்கடா சான்ஸ் கிடைக்கும், எங்கயாவது ஒரு சான்ஸ் கிடைச்சா ஃபர்ஸ்ட் அங்க நின்னுப்போம். அட்லீஸ்ட் ஒரு இப்ப இருக்கிறதுல இருந்து அடுத்த இடத்துக்கு போய்க்குவோம். அதுக்கப்புறம் அங்க நின்னுட்டு வேற என்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னு பார்த்து அந்த டைம் வரும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒண்ணு மனசை விட்டுருவாங்க. என்னடா இது நான் இங்க வந்தேன், நான் நினைச்சு வந்தது ஒண்ணு வந்துருச்சு, ஒண்ணு ஊருக்கு போயிடலாம் நினைப்பாங்க. இல்லாட்டி அக்செப்ட் பண்ணிடுவாங்க. சரி ஓகே இந்த இதே பண்ணுவோம்னு சொல்லிட்டு. நீங்க ஆனா அதுல இருந்து அங்கேயுமே என்ன சொல்றது, மனசையும் விடாம அக்செப்டும் பண்ணாம சேஞ்ச் பண்றது எப்படின்னு பார்த்தது பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்மார்ட் மூவ் தான். நீங்க அதை யோசிக்காம இருந்தீங்கன்னா கஷ்டம் இல்ல. இல்ல அதான் நான் எப்படின்னா இப்போ நமக்கு நான் வந்துட்டேன். நான் வந்த காசு இருக்குல்ல, அதுக்கும் காஸ்ட் கிடையாது, ஃப்ரீ கிடையாது. அதுக்கு இருக்கு உங்களுக்கு. ஆமா அந்த ஏஜென்ட் ஃபீ கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் சம்திங். சோ 1.5 லட்சம் ரூபாய் நம்ம கட்டி, அப்ப அது பெரிய அமௌண்ட் தான். அப்போ அந்த மாசம் 20,000 சம்திங் எடுத்து நம்ம அதை ரிட்டர்ன் பண்ணணும். அப்படிங்கிறப்ப அதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட நான் அந்த காசை ரிட்டர்ன் பண்ணியே ஆகணும். ரிட்டர்ன் பண்ணாம போனோம்னா ஆல்ரெடி எனக்கு லோன் இருக்கு. அது இல்லாம இது பண்றேன்னா நான் திருப்பி பேரண்ட்ஸ் மேல ஒரு பர்டனா இருக்கும். அது அவங்களுக்கு அது நான் கொடுக்க கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்தேன். சோ அதனாலே நான் கண்டிப்பா இந்த காசை முடிச்சிடணும். முதல்ல இந்த கடனை அடைச்சிடணும். அதுக்கப்புறம் ஃபேமிலியில அவங்களுக்கு தேவையானதை கொஞ்சம் கொஞ்சம் காசு அனுப்பிட்டு, ஆக்சுவலா ஃபேமிலிலுமே எனக்கு செமையா சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க கொஞ்சம் கடன் எது இருந்தாலும் என்கிட்ட காசே எதிர்பார்க்காம அவங்களால என்ன முடியுமோ, இப்ப எங்க அப்பா எங்க அம்மா அவங்கனால என்ன முடியுமோ அவங்க பண்ணாங்க. எங்க அப்பா கொஞ்ச நாள் மட்டன் ஸ்டால் கொஞ்சம் போட்டாங்க. அதாவது வீக்லி ஒரு 2 days அந்த மாதிரி போட்டு அவங்களுக்கு தேவையான செலவுகள்லாம் அவங்களே பாத்துக்கிட்டாங்க. எதிர்பார்க்காம அவங்க பாத்துக்கிட்டாங்க. அந்த என்னோட கடனை மட்டும் நான் கொஞ்சம் வேகமா அடைச்சேன். அதுக்கப்புறம் இந்த வேலையோட சுச்சுவேஷன் அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டோன்னா என்கிட்ட உன்னோட கேரியர் நீ முதல்ல உனக்கு என்ன பண்ணணும், உனக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணு சொல்லிட்டு. உனக்கு இப்போ நான் அப்போ எனக்கு என்ன சொல்றது, இதுல இருந்து வெளில வர்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லைன்னா நான் அந்த IELTS அந்த மாதிரி எக்ஸாம் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஆஸ்திரேலியா போலாம். அப்பதான் அந்த ட்ரெண்ட் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆனிச்சு. இங்க சிங்கப்பூர்ல நல்லா நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய கன்சல்டன்சி இருந்தாங்க, நிறைய அப்ப புஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி ஓகே அதுவும் போலாம்னு சொல்லி அதுக்கும் நிறைய செமினார் அட்டெண்ட் பண்ணிருக்கேன். உண்மை என்னன்னா நான் உங்களை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, நீங்க இவ்வளவு சர்ச் பண்ணிருக்கீங்க, நீங்க இன்டர்நெட்டை யூஸ் பண்ணீங்களோ இல்ல வாட் எவர், உங்களுக்கு நான் சிங்கப்பூர்ல இருக்கனால தெரியும் நீங்க அந்த டார்மெட்டரி லைஃப் எப்படி இருக்கும், நீங்க உங்களுக்கு ஒர்க் என்விரான்மெண்ட் எப்படி இருக்கும். நீங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு மோனோட்டனஸான ஒர்க், காலையில இருந்து நைட் வரைக்கும் உங்களுக்கு வேற எதுவுமே யோசிக்க முடியாது. அதுக்குள்ள நீங்க உட்காந்து IELTS வரைக்கும் நீங்க பாத்திருக்கீங்க. அதான் உங்களுக்கு ஒரு சோர்ஸா வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம் சொல்லிட்டு. ஆமா ஏன்னா அது மட்டும் தான் அப்போதைக்கு இருக்கு, வேற எதுவுமே கிடையாது. நமக்கு அது மட்டும் தான் இருக்கு. நமக்கு அப்ப கைட் பண்றதுக்கும் ப்ராப்பரான ஆள் இல்ல. அதான் நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் நான் தான். சோ எனக்கு கைட் பண்றதுக்கு ஆளே இல்ல. அது மாதிரி ஃபேமிலி சர்க்கிள்லயும் பாத்தீங்கன்னா அந்த எல்லாருமே அந்த அளவுக்கு யாரும் படிக்கல. சொல்ல போனா உங்களோட சுத்தி இருக்க சர்க்கிள்லயே நீங்க தனியா இருந்திருப்பீங்க. உங்களுக்கு என்ன வித்தியாசமா தான் பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி வாய்ப்பு இருக்கு. ஆமா இல்ல நான் அந்த டாமெட்ரியில இருக்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த ஜாபுக்கு மாறினேன். அந்த ஜாபுக்கு மாறிட்டு நான் ITயை மட்டும் அப்போ இது பண்ணல. அப்பயுமே நான் என்ன டார்கெட் பண்ணேன்னா இதுல இருந்து ஒரு எஸ்பாஸ்க்கு மாறணும். பெர்மிட்ல இருக்கோம், இதுல இருந்து நம்ம முதல்ல எஸ்பாஸ்க்கு மாறணும். எஸ்பாஸ்க்கு மாறுறதுக்கு என்னென்ன வழின்னு அப்போ தேடும் போது அப்ப இந்த கிளாஸ் 3 டிரைவிங் இருக்குல்ல, அது இங்க கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கும். எப்படின்னா டிரைவராவும் இருப்பாங்க, பிளஸ் அவங்க அந்த ஒரு அட்மின் மாதிரி இருப்பாங்க. ஒரு சின்ன கம்பெனி இருக்கும், அப்படியே ஃபுல்லா அவங்க மேனேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அங்க எனக்கு அந்த ஷிப்யார்டுக்குள்ள அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொஞ்சம் நிறைய இருக்க மாதிரி தெரிஞ்சு, சின்ன சின்ன சப்கானுக்குலாம். சோ இங்க இருந்து நம்ம ஒரு 1500 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு மாறிடலாம். அட்லீஸ்ட் நம்மளால ஐடிக்குள்ள போக முடியலன்னா ஐடியும் ட்ரை பண்ணிட்டே இருந்தோம் விடாம. ஐடி பாத்தீங்கன்னா அவங்க நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே ஒர்க் பெர்மிட்ல இருக்கும், ஊர்ல எக்ஸ்பீரியன்ஸே டோட்டலா இல்ல. அப்படிங்கிறப்போ கண்டிப்பா ஷார்ட் லிஸ்டே பண்ண மாட்டாங்க. அது அவங்க மேல தப்பு, நம்ம அதுல சுத்தமாவே இல்ல. ஒரு ஃப்ரெஷரா சிங்கப்பூருக்கு வருதுங்கிறதே ஒரு ரிஸ்க், ரொம்ப பெரிய ரிஸ்க். ஆமா ஆமா
சோ அதுக்கப்புறம் தான் சரி வேற என்ன இப்போதைக்கு யாருமே கிடைக்க, இப்போ எப்படின்னா கம்பெனியோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிச்சேன். சரி ஓகே, இப்போதைக்கு அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு என்ன ஏதாவது ஒரு அளவுக்கு அதிகமான தேவை இருந்தா மட்டும்தான் யாரா இருந்தாலும் பரவாயில்ல, ஃப்ரெஷரா இருந்தாலும் பரவாயில்லன்னு எடுத்துப்பாங்க. சோ அப்போ நான் பார்க்கும்போது அந்த 2016, 17 அந்த டைம்ல தான் வந்து கிளவுட் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆனிச்சு பூம் ஆகுறதுக்கு. சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏசியா வந்து ஹப், இங்க சிங்கப்பூர் தான் ஹப் மாதிரி இருந்தது. சோ அப்ப எல்லாரோட அந்த கிளவுட் சம்மிட் ஈவென்ட் வந்து சிங்கப்பூர்ல தான் நடந்தது. சோ அது வந்து பாத்தீங்கன்னா அவங்க பெரிய லெவல்ல அட்வர்டைஸ் பண்ணாங்க. போன்லயே நம்ம ஏதாவது ஒண்ணு பார்த்துட்டு இருந்தோம்னா அந்த ஆட் வரும். சோ அதை பார்த்தோம்னா என்ன இது கிளவுட்னா என்ன புதுசா இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்வம் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த போய் ஈவென்ட்லாம் அட்டன் பண்ணேன். எனக்கு அந்த சாட்டர்டே சண்டே அந்த அவங்க மோஸ்ட்லி சாட்டர்டே சண்டேல தான் ஈவென்ட் வைப்பாங்க. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஈவென்ட்லாம் இங்க கம்பெனில வந்து அந்த ஓட்டி பார்க்காம லீவ் போட்டுட்டு அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் போக ஆரம்பிச்சேன். ஈவெண்ட்ஸ்லாம் சைடுல நீங்க வந்து அந்த அந்த இந்த அந்த என்ன சொல்றது சிஸ்டம் அட்மின் ஜாப் பண்ணிட்டு இது பண்றீங்க. அந்த ஹெல்ப் டெஸ்க் மாதிரி வேலை பார்த்தேன்னு சொன்னால அந்த மரைன்லயே வந்து அவங்க என்ன மாத்திட்டாங்க. ஆனா சேலரி எதுவுமே அப்டேட் பண்ணல. சோ எனக்கு அந்த டைம் கொஞ்சம் கிடைச்சிச்சு. அது படிச்சிட்டே சைடுல என்ன நடக்குதுன்னு பாத்துக்கிட்டு கொஞ்சம் நீங்க அப்டேட் பண்ணிட்டு நீங்க அந்த கிளவுட் பக்கம் ஈவென்ட்ஸ்க்கு போக ஆரம்பிச்சீங்க. ஆமா, அந்த கிளவுட் ஈவென்ட் போக ஆரம்பிச்சு எனக்கு அது கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சு. அந்த டைம்ல வந்து நிறைய ஃப்ரீயா கிடைச்சிச்சு. ஆக்சுவலி அவங்க வந்து எப்படின்னா அவங்களோட என்விரான்மெண்ட்க்கு வந்து அந்த சாண்ட்பாக்ஸ் என்விரான்மெண்ட் வந்து ஃப்ரீயா கொடுப்பாங்க, கூப்பன் கொடுப்பாங்க, எக்ஸாமுக்கு அந்த வவுச்சர்ஸ் எல்லாம் ஃப்ரீயா கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க அப்பதான் எல்லாரையும் புல் பண்ணாங்க, அந்த டெக்னிக்கல் பீப்புள் எல்லாருமே புல் பண்ணாங்க. அப்போதைக்கு யாருக்கும் கொஞ்சம் கிளவுட் மேல வந்து நிறைய பேருக்கு அந்த அளவுக்கு அபிப்பிராயம் இல்லை, எந்த அளவுக்கு செக்யூரா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் தெரியாம இருந்தது. ஈவன் அப்ப ஐடில வேலை பார்த்துட்டு இருந்தவங்களே நிறைய பேர் கிளவுட் அப்போதைக்கு அப்டேட் ஆகாம இருந்தாங்க. அப்போ வந்து அந்த இடத்துல பெரிய கேப் இருந்தது. எனக்கு அந்த ஈவென்ட்லாம் அட்டன் பண்ணும்போது நல்லா புரிஞ்சிச்சு அது. ஏன்னா நான் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக அந்த கொக்கு வந்து ஒத்த காலே நின்றுட்டு இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல. சோ அப்படி பாத்துட்டு இருக்கும்போது எனக்கு அது கரெக்டா எனக்கு இது வந்து கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி, இதை பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எதையுமே வேஸ்ட் பண்ணாம நான் கொஞ்சம் கொஞ்சமா சர்டிபிகேஷன் பண்ணேன். அந்த ஃப்ரீயா கொடுக்குற கோர்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கப்புறம் அதெல்லாம் என்னோட ரெஸ்யூம்ல போட்டுட்டு நான் கொஞ்சம் இன்டர்வியூஸ்க்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஐடி சைட்ல. ஸோ அப்போ வந்து எனக்கு நிறைய கால் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிச்சு. எல்லாருமே வந்து கேட்பாங்க இந்த மாதிரி நான் ஒர்க் பர்மிட்ல என்ன பாஸ், கரண்ட் ஜாப் என்ன பாஸ்ல இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் ஒர்க் பர்மிட்னா அதோட அந்த டிஸ்கனெக்ட் ஆயிடும். சோ இப்படி போயிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் டிமாண்ட் இன்னும் அதிகமானுச்சு அந்த 2000. கொஞ்சம் விளக்குங்களேன். அதாவது ஒர்க் பர்மிட்னா என்ன, எஸ் பாஸ்னா என்ன, இபினா என்ன, அது இங்க சிங்கப்பூர் கான்டெக்ட்ல என்ன கேக்குறவங்களுக்கு தெரியணும்ல. ஒர்க் பர்மிட் ஏன் அவங்க எடுக்க மாட்டாங்க, ஏன் அவங்க வந்து ப்ரொசீட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு. ஆக்சுவலா ஒர்க் பர்மிட்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 கேட்டகரி இருக்குண்ணா. ஒன்னு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர், அந்த கேட்டகரியில வர ஒர்க் பர்மிட் இருக்கு. அவங்க வந்து என்னன்னா அப்ளை பண்ணும்போதே அவங்க வந்து 10th ஜஸ்ட் பாஸ் ஆயிருக்காங்க. அந்த ECNR அந்த ஒரு பாஸ்போர்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு எழுத படிக்க தெரியும், அவ்வளவுதான். அந்த கேட்டகரியை வச்சுதான் நம்ம அப்ளை பண்ணிருப்பாங்க MOMல ஒர்க் பர்மிட்டை பொறுத்த வரைக்கும். சோ அப்படி ஃப்ரெஷ்ஷா வரும்போது நம்ம அப்படி வந்துட்டோம். கவர்மெண்டோட ரெக்கார்ட்ல வந்து இவனுக்கு எழுத படிக்க தெரியும், அவ்வளவுதான். அதை தாண்டி இவங்க வந்து ஒரு டிகிரி ஹோல்டர் இல்ல வந்து ஒரு HSC முடிச்சிருக்காங்க, அந்த 12th பாஸ் ஆயிருக்காங்க, அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ரெக்கார்ட்ல இருக்காது. சோ அப்படிங்கிறப்போ நமக்கு ஒரு 429 பேசிக் போட்டு நம்மள எடுத்துருவாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன்ல இந்த 429ல இருந்து கொஞ்சம் கூட இருக்கும். இது இருக்கிறதுலே லோ சேலரி இதுதான், அந்த ஷிப்யார்ட்ல வர்றதுதான். சோ கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்தா ஒரு 600, 700 இல்ல ஒரு சில கம்பெனிஸ் 1000 வரையுமே பேசிக் கொடுக்குறாங்க இப்போ. ஆனா அந்த டைம்ல ஒரு 700 அவ்வளவுதான் மேக்சிமம் கன்ஸ்ட்ரக்ஷன்ல வரவங்களுக்கு. அது மாதிரி அதுல அந்த ஒர்க் பெர்மிட்ல சர்வீஸ் செக்டர்லாம் இருக்கு. இந்த ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட், இந்த ஏர்கான் சர்வீஸ் பண்றது, அதுக்கப்புறம் வந்து இந்த பில்டிங் மெயின்டெனன்ஸ், காண்டோல அந்த இதுல இருக்கிற மெயின்டெனன்ஸ், அந்த மாதிரி பாக்குறவங்களுக்கு கொஞ்சம் சேலரி கூட இருக்கும். 1000+ எபோவ் இருக்கும். ஏன்னா அவங்க சிட்டிக்குள்ளே இருப்பாங்க, அவங்க எல்லா இடத்தையும் சுத்துவாங்க. ஸோ அவங்களுக்கு எவ்வளவு சேலரி வெளியில உடனே ஜம்ப் ஆவாங்க, அதனால அவங்களுக்கு தேவையான சேலரி அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதுவே சிட்டியார்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா வெளியிலே வர முடியாது, அது வந்து ஒரு கூண்டு மாதிரி. சோ அவங்களுக்கு வெளி உலகமே தெரியாது. சோ அவங்களுக்கு இந்த சேலரியை வச்சு அவங்களுக்கு இதுதான் நமக்கு பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டி வர வச்சிருவாங்க அங்க. அந்த மாதிரி இருக்கும்னா அங்க. இது ஆக்சுவலி இதுதான் டிஃபரெண்ட். அதுக்கு அடுத்து எஸ்பாஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்ற ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அது வந்து எப்படி இருக்கலாம்னா படிக்காமலும் எஸ்பாஸ்ல இருக்கலாம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லேத் ஆபரேட்டரு இல்லனா வந்து ஒரு ஸ்கில் அவங்களுக்கு இருக்கு, ஒரு ஸ்கில் இருக்கும். அது வந்து டாக்குமெண்டா இல்லனாலும் பிரச்சனை இல்ல, அட்லீஸ்ட் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஒரு லேத் டெக்னீஷியன் அவங்களும் போகலாம், டிகிரி வச்சிருக்கவங்களும் அந்த எஸ்பாஸ்க்குள்ள போகலாம்.
போலாம். இது வந்து அடுத்த கேட்டகரி. அது வந்து எப்படின்னா அந்த லேத் ஆப்ரேட்டர், அந்த நான் சொன்னல அந்த டெக்னிக்கல் ஒர்க் தெரிஞ்ச டெக்னீஷியன்ஸ், அவங்களுக்கு எல்லாம் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களோட சேலரி ரேஞ்சை வச்சு அந்த எஸ்பாஸ் கிடைக்கும். அதுக்கு அடுத்த கேட்டகரி வந்து இ பாஸ். இ பாஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொஃபஷனல்ஸ். அது எந்த ஃபீல்டு, மெக்கானிக்கலா இருக்கலாம், இல்ல ஐடி ரிலேட்டடா இருக்கலாம், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், எந்த ஃபீல்டா இருந்தாலுமே அந்த இ பாஸ்ங்கிறது தான் ஹை லெவல். அதான் படிச்சவங்களுக்கான கேட்டகரி. மோஸ்ட்லி எல்லாரும் வரணும்னு நினைக்கிறவங்க வந்து இ பாஸ் டார்கெட் பண்றது பெட்டரு. அப்படி இல்ல அட்லீஸ்ட் எஸ்பாஸ் இன்னைக்கு சிச்சுவேஷனுக்கு எஸ்பாஸ் இல்ல ஓகே தான். சிங்கப்பூர் அட்லீஸ்ட் எஸ்பாஸ்ல வரணும், ஒர்க் பெர்மிட்ல வரவே கூடாது. ஏன்னா நம்மளோட ரெக்கார்டு இப்படிதான் கவர்மெண்ட் போகும். அதுல இருந்து டிகிரியே படிக்காததுன்னு அவங்க அசியூம் பண்ணிடுவாங்க. ஆமா, நம்ம அப்ளை பண்ணும்போது அப்படிதான் அப்ளை பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து உங்களுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைச்சாலும், கம்பெனி உங்களுக்கு அப்ளை பண்ண ரெடியா இருந்தாலும், அப்ளை பண்ணும்போது கவர்மெண்ட் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. எம்ஓஎம் இங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நீங்க வந்து இந்த சேலரிக்கு ஏன் இவ்வளோ, இந்த பர்சனுக்கு ஒரு 400, இப்ப எனக்கே அந்த கேள்வி வந்தது. அடுத்து நான் சொல்றேன். ஆக்சுவலி எனக்கு வந்து என்னன்னா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டில நான் அப்கிரேட் பண்ணேன்னு சொன்னேன்ல, அந்த அப்கிரேட் பண்ணதுக்கு அப்புறம் நான் கண்டினியூஸா இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டே இருந்தேன். ஒரு இன்டர்வியூலயும் எனக்கு இந்த சேலரி வச்சு ரிஜெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு ரவுண்ட் கிளியர் பண்ணுவேன், அடுத்த ரவுண்ட் போகும்போது அந்த சேலரி இதெல்லாம் கேட்பாங்க. கேட்கும்போது இல்ல முடியாது. அப்ப அவங்களுக்கு என்னோட இன்னொரு பர்சன் பெட்டரா கிடைப்பாங்க. கொஞ்சம் பாசிபிலிட்டி அப்ரூவ் ஆகுற, ஏன்னா இந்த இன்டர்வியூ ப்ராசஸ்ங்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு 2 months நடக்கும் ஒரு கம்பெனிலயும். சோ அப்படிங்கிறப்போ ஒரு பையனை கொண்டு போயிட்டு லாஸ்டா ரிஜெக்ட் ஆனிச்சுன்னா எகைன் அவங்க அந்த 2 மாசம் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எஃபர்ட் வேஸ்ட் ஆயிடும். கண்டிப்பா அவங்க அதை பண்ண மாட்டாங்க. சோ அப்படிங்கிறப்ப ரிஸ்க் எடுக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்க. உங்களுக்கு ஆமா, மாட்டாங்க. நமக்கு தெரிஞ்சாலுமே அவங்களுக்கு ரிஸ்க் எடுக்கணுங்கிற தேவை இல்லைல்ல, அந்த மாதிரிதான் யோசிப்பாங்க அவங்க. சோ அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு இருந்தது. சரி, நான் நிறைய கம்பெனிஸ்ல வந்து அந்த சேலரி, பெர்மிட், இந்த டீடைல் கேட்டாலே நான் அப்படியே அடுத்தடுத்த இதை அப்படியே கேட்டுக்கிட்டே இருப்பேன். நான் ஏதாவது அவங்கள்ட்ட கொஸ்டின் கேட்டுருவேன், அவங்க அதோட அதை அப்படியே இது பண்ணிடுவாங்க. இப்படி இது பண்ணி லாஸ்டா ஒரு ஃபைனல் ரவுண்ட் வரையும் போயிட்டேன் ஒரு இன்டர்வியூல. அப்போ வந்து அந்த கம்பெனியும் ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் தான். அங்க எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சுன்னு சொன்னல, சிப்பியார்ட்ல. அவங்களுக்கு வந்து ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு. அதே மாதிரி இங்க உங்களுக்கு தேவைப்படுது. இங்கேயும் இவங்களுக்கும் கண்டிப்பா ஆள் தேவை. கிளவுட் வந்து அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஓரளவு பேசிக் தெரிஞ்சா போதும். அவங்க ரெடியா ஹேண்ட்ஸ் கொடுக்க ரெடியா இருந்தாங்க. சோ அவங்களுக்கு வந்து பட்ஜெட் இல்ல. இப்ப அவங்களுக்கு கிளவுடுங்கிறது பூமிங் டெக்னாலஜி, ரொம்ப அட்வான்ஸ். இப்போதைக்கு ஆள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். சோ அதை வந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸா இருக்கவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃப்ரால இருப்பாங்க, டேட்டா சென்டர்ல வேலை பார்த்திருப்பாங்க, அவங்க யாராவது ஒருத்தவங்க அவங்களை அப்கிரேட் பண்ணிப்பாங்க. அவங்க வரும்போது அவங்களோட சேலரி கண்டிப்பா கூட தான் கேட்பாங்க. அவங்க அந்த இ பாஸ் அந்த கேட்டகரி, அவங்க ஃபேமிலியோட தான் இருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க சேலரி கேட்பாங்க. அப்போ வந்து நான் அவங்களுக்கு போகும்போது அவங்களுக்கு அது ஒரு பிளஸ்ஸா தெரிஞ்சிச்சு. சரி, ஓகே, எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் போது நமக்கு வந்து அப்ப 400ல இருந்து அந்த எஸ்பாஸ் சேலரி அந்த 2000 அது போதும். அது போதும் அப்படின்னா அவங்க எக்ஸைட் ஆனா, அப்போ உன்னோட கரண்ட் சேலரி என்ன அப்படின்னு கேட்கும்போது தான் இந்த இதெல்லாம் வந்தது. இந்த மாதிரி நான் டைரக்டா சொன்னேன். இது வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூல அந்த பாஸ் வந்து ஷாக் ஆயிட்டாரு. எப்படி உனக்கு இந்த சேலரி கொடுக்குறாங்க? சோ அதுக்கப்புறம் நீ மாறினல, ஏன் அவங்க சேஞ்ச் பண்ணல? இல்ல சேஞ்ச் பண்றேன்னு தான் சொல்றாங்க, நான் பண்ண மாட்டாங்க. அது அவங்கள்ட்ட கோட்டா, இங்கதான் அந்த கோட்டா நிறைய இஷ்யூஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் சொன்னாரு, ஓகே நான் அப்ளை பண்றேன், அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆனிச்சுன்னா வந்து என்ன பண்றது, எனக்கு அந்த டைம் எல்லாம் வேஸ்ட் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. இல்ல அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆனாலும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சர்ச் பண்ணேன். அதுவும் ஒரு சர்ச் பண்ணி ஒரு இது பண்ணி வச்சிருந்தேன். அதுல வந்து இப்ப அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆனிச்சுன்னா நம்ம வந்து அப்பீல் பண்ணலாம். அந்த கம்பெனி கிட்ட வந்து ஒரு சில, நீங்க நம்ம கூகுள்ல சர்ச் பண்ணோம்னா அது வரும், அந்த ரிஜெக்ஷன் லெட்டர் எப்படி இருக்கும்னு. இந்த மாதிரி ஒரு சேலரில இருந்து போனா என்ன ஆகும், பெர்மிட்ல இருந்து எஸ்பாஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி போட்டோம்னா அவங்க அந்த ஆல்ரெடி ஃபேஸ் பண்ணிருப்பாங்களா ஒரு சிலர், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்கும்போது அந்த லெட்டரை பார்க்கும்போது அது அப்பீல் பண்ணி சக்சஸ் ஆகும்னு யாரும் சொல்லல. ஆனா அந்த அப்பீல் வந்து இதெல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அந்த லெட்டர், ரிஜெக்ட் ஆன லெட்டர் நீங்க அப்பீல் சப்மிட் பண்றதுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு நான் அது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். சைடு பை சைடா வரதுக்கு முன்னாடியே. ஆமா, என்னைக்கு இருந்தாலும் இது கண்டிப்பா ஏதோ ஒரு நாள் நடக்கும். அதுக்கு என்ன பண்ணணுங்கிறதுக்கு கொஞ்சம், ஏன்னா முன்னாடி போட்டு ரொம்ப நாள் வெயிட் பண்ணீங்க. நீங்க பேரலா ஒர்க் பண்ணிட்டே நீங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கீங்க. ஆமா. அதுக்கப்புறம் எனக்கு அது அப்ரூவ் ஆகுறதுக்கு கரெக்டா ஒரு 1 month கிட்ட ஆனிச்சு. 1 monthல அப்ரூவ் ஆனிச்சு. ஆக்சுவலா என்ன, ஃபர்ஸ்ட் ரிஜெக்ட் ஆனிச்சு. ரிஜெக்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன்ல, அதெல்லாம் வச்சு திருப்பி அப்பீல் பண்ணும்போது எனக்கு அப்ரூவ் ஆயிடுச்சு. சூப்பர்ல. அதுக்கு என்னன்னா அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் நான் எதுவுமே மறைக்கல, எல்லாமே கிளியரா இருந்தது. நான் அந்த லெட்டர்ல வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த மாதிரி எனக்கு வந்து என்னோட சேலரி வந்து இதுதான், ஆனா வந்து நான் ஐடி படிச்சிருக்கேன், எனக்கு இந்த சர்டிபிகேஷன் எல்லாம் முடிச்சிருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு ஃபாரினுக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு வந்தேன், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கல.
அப்படிங்கிற மாதிரி அதை வந்து ஓனர் சொல்ற மாதிரி இந்த பையன் வந்து சூப்பர் அவங்க சொல்ற மாதிரி அந்த ஏன்னா அவங்க நமக்காண்டிலாம் எழுத மாட்டாங்க கண்டிப்பா. நான் வந்து அந்த மாதிரி நான் லெட்டர் எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க இன்னொரு பாயிண்டும் அதுல இங்க வந்து ஒரு ஃபாரினரை எடுக்கணும்னா அதுக்கு முன்னாடி இந்த பேப்பர்ல ஆட் கொடுக்கணும் அந்த ப்ராசஸ் எல்லாம் இருக்கு. சோ அந்த ப்ராசஸ் எல்லாம் அதுவும் அவங்க பண்ணிதான் இருந்தாங்க. பண்ணதான் அந்த எஸ் பாஸ்போர்ட் ஓபன் ஆகும். சோ அப்ப வந்து அதுல நான் என்ன போட்டிருந்தேன்னா இந்த மாதிரி இந்த ஜாப் வந்து எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் எல்லாம் வேலை பார்க்கணும். சோ எனக்கு லோக்கல் ரிசோர்ஸ் வந்து அந்த ஓவர் டைம் பாக்குறதுக்கு வீக்கெண்ட்ஸ்ல பாக்குறதுக்கு எல்லாம் கிடைக்க மாட்டாங்க. சோ அதனால இந்த பையன் வந்து டெக்னிக்கலா நாலேஜ் இருக்கு. சோ நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலான் இருக்கேன். சோ அந்த மாதிரி அவங்க எழுதி சப்மிட் பண்ற மாதிரி நான் அது ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தேன். சோ அதை பார்த்துமே அவர் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆனார். ஓகே நீ கொஞ்சம் ப்ரிப்பேரா தான் இருக்க, இதுக்கான கிரவுண்ட் ஒர்க் நம்ம பண்றோம். ஆமா. சோ அதோட அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்டா கிடைச்சிச்சு. கொஞ்ச நாளா ரிஜெக்ட் ஆனிச்சு. நான் ரிஜெக்ட் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம அப்பீல் பண்ணுவோம், அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ பார்ப்போம். அப்படி இல்லைன்னா எனக்கு அந்த இது வந்து 2 வருஷம் பெர்மிட். இது இல்லைன்னா அடுத்து நம்ம எங்கேயாவது வேற கண்ட்ரி போயிடலாம். நம்ம கடன் அந்த வந்த கடன் அடைச்சாச்சு. உங்களுக்கு லாஸ்ட் ரிசார்ட்டா நீங்க பாத்தீங்க. ஆமா. அதுக்கு முன்னாடி நிறைய கிட்டத்தட்ட ஒரு 70-80 இன்டர்வியூ அட்டன் பண்ணிருப்பேன். போன்ல மட்டும் நேர்ல போயே சொல்றேன். நான் நேர்ல போய் ஆமா. அது மாதிரி இன்னொன்னு பண்ணேன். ஆக்சுவலா அந்த வந்த புதுசுல பாத்தீங்கன்னா பிரிண்ட் போட்டு அந்த வச்சுப்போம். அந்த முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, பிரிண்ட் போட்டு வச்சுட்டு ஒரு இடமா பேப்பர் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டே போனேன். நான் என்ன பண்ணுவேன்னா வேலை முடிச்சுட்டு வருவேன் அந்த டாமெட்ரில இருந்து. நான் இருந்த இடத்துல எல்லாம் சின்ன சின்ன கம்பெனிஸ் நிறைய இருக்கும். எல்லா கம்பெனிக்கும் நான் ரெஸ்யூமை பிரிண்ட் போட்டு வச்சுட்டு போயிட்டு அவங்க டோர்ல ஆளே இல்லைனாலும் பேப்பர் போடுற மாதிரி உள்ள தள்ளி விட்டு வர்றது. அந்த மாதிரி ஒரு சில கால் எல்லாம் வந்திருக்கு. ஒரு சிலர் அட்லீஸ்ட் இதாவது ட்ரை பண்றாங்களே அப்படிங்கறதுக்காண்டியாவது கால் பண்ணுவாங்க. ஆனா அவங்களோட பயம் என்னன்னா ஒரு கோட்டா இருக்கு, நம்ம அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆனிச்சுன்னா அடுத்து பண்றதும் ரிஜெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க சின்ன சின்ன கம்பெனிஸ். ஆமா. எனக்கு இதுல ஒரு 2 கேள்வி வந்துச்சு நீங்க பேசும்போது. ஒண்ணு வந்து என்னன்னா, லீகலாவே சிங்கப்பூர்ல ஒர்க் பர்மிட்ல இருந்து எஸ்பாஸ் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிறேன். அதாவது இவங்க வந்து கவர்மெண்ட் இஸ் நாட் சேயிங் நோ. அது ஒரு ஜெனியூன் ரீசனா இருந்துச்சுன்னா MOM வந்து அக்செப்ட் பண்றாங்க. அது கண்டிப்பா அக்செப்ட் பண்றாங்க. அவங்க வந்து எதுவுமே முடியாதுன்னு இல்லைன்னா பாசிபிள் எல்லாத்துக்குமே இருக்கு. ஆனா அது அவங்க என்ன கேக்குறாங்களோ அதுக்கான அந்த ஜஸ்டிபிகேஷனை நம்ம கொடுக்கணும். அவ்வளவுதான் கொடுக்கணும். அவங்களுக்கு என்ன தேவைப்படுதுங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம. ஆமா, அவங்க அதை வெரிஃபையும் பண்ணுவாங்க. இப்ப நம்ம கிட்ட கேட்ட எல்லாத்தையுமே அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. இப்ப அந்த பாஸ் லெட்டர் கொடுத்துருக்காங்கன்னா அவங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அது மாதிரி அந்த கம்பெனில யார் யார் வேலை பாக்குறாங்க, அந்த MOM பேக் அண்ட் செக் பண்ணுவாங்கல்ல, அது எல்லாமே பண்ணுவாங்க. சோ அது பண்ணாம அவங்க அதை சேஞ்ச் பண்ண முடியாது. ஆக்சுவலி அவங்க அதெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு நம்ம ஒரு 5 விஷயம் அவங்க கேட்டிருக்காங்கன்னா அதுல ஒரு 2-3 விஷயம் செக் பண்ணுவாங்க. அவங்க செக் பண்ற எல்லாமே கரெக்டா இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் செக் பண்ண மாட்டாங்க. இப்ப ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு அப்படின்னா அடுத்த இது வந்து இன்னொன்னு செக் பண்ணுவாங்க, இன்னொன்னு தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மள பிளாக் லிஸ்ட் பண்றது கூட வாய்ப்பு இருக்கு. சோ இதுல ஒரு ரிஸ்க் இருக்கு. நம்ம தப்பாவும் எதுவும் பண்ணிட முடியாது. ஆமா, நம்ம வந்து ஃபேக்கா அது மாதிரி நிறைய கேசஸ் நடந்திருக்கு. கரெக்டா அந்த இயர் அந்த டயத்துல தான் ஒரு சில ஃபேக் சர்டிபிகேட்ஸ், டிகிரி அந்த மாதிரிலாம் அந்த இஷ்யூலாம் அந்த டைம் தான். அதுவும் ஒரு பெரிய எப்படி சொல்றது, நம்ம அப்ளை பண்ணும்போது ஒரு சில யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் வந்து இந்தியால அந்த சர்டிபிகேட் இஷ்யூஸ் எல்லாம் வந்துச்சு. அதனால கண்டிப்பா அந்த பேக் அண்ட் வெரிஃபிகேஷன் இருந்தது அந்த டைம்ல. இப்போ உங்களுக்குமே அவங்க நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அவங்க பார்த்திருப்பாங்க. BE படிச்சிருக்கீங்க, BTech படிச்சிருக்கீங்க, இவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்கீங்க, இவ்வளவு சர்டிபிகேஷன் பண்ணிருக்கீங்க. நீங்க அதையும் அட்டாச் பண்ணி சர்டிபிகேஷன் பண்ணிருப்பீங்க அந்த நேரத்துல. அந்த டயத்துல ஆல்மோஸ்ட் ஒரு 10 கோர்சஸ் அந்த மாதிரி இருந்தது. நான் ஃப்ரீயாவே அவங்க கொடுத்தாங்க. அந்த 10 கோர்சஸ் ஃபுல்லாவே முடிச்சேன். அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட்ல தான் நிறைய சர்டிபிகேஷன் பண்ணேன். ஃபுல்லா நான் பண்ணது எல்லாமே அந்த மைக்ரோசாஃப்ட் ரிலேட்டடா, அசூர் ரிலேட்டடா பண்ணீங்க. ஆமா, அசூர் ரிலேட்டடா தான். அந்த பேசிக்கா அந்த 900 சீரிஸ் அந்த மாதிரி அந்த ஃபண்டமெண்டல்ஸ் நிறைய சர்டிபிகேட்ஸ் இருக்கும். அந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாமே பண்ணேன் அப்ப அந்த டைம்ல. அது இல்லாம பாத்தீங்கன்னா நிறைய கோர்சஸ் அவங்க கொடுத்தாங்க. நம்ம இந்த சர்டிபிகேஷனே முடிக்கலனாலும் நம்ம அந்த கோர்சஸ் முடிச்சாலே நம்ம வந்து இந்த கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சர்டிபிகேட்ஸ் இருக்கும். அந்த சர்டிபிகேட்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 20 சர்டிபிகேட்ஸ் தான் நான் பண்ணியிருந்தேன் அந்த டைம்ல. ஆன்லைன், எல்லாமே ஆன்லைன் சர்டிபிகேட், எல்லாமே ஆன்லைன் தான், எதுவுமே பிசிக்கலா போல, எல்லாமே ஆன்லைன் தான். ஆனா எதுவும் இந்த கோர்ஸரா மாதிரியோ லிங்க்டின் மாதிரியோ பே பண்ணி போகல. இல்ல, அவன் சைட்ல போய் அவன் கொடுக்கறதே படிச்சிருக்கீங்க. ஆமா, அதுதான். ஏன்னா அந்த அளவுக்கு கொடுப்பான் அவன். அந்த ஒரு லிமிட்டட் பீரியட் தானே கொடுப்பாங்க, ஃப்ரீ ட்ரையல். இல்ல, அதுவுமே எல்லாருக்கும் அந்த டைத்துல கிடையாது. அந்த மாதிரி ஈவென்ட் அட்டெண்ட் பண்ணா நமக்கு கொடுப்பாங்க அந்த கூப்பன் ட்ரை பண்றது. ஆமா ஆமா, ஏன்னா அதுவுமே அவங்க அந்த இப்பெல்லாம் காஸ்ட் அதெல்லாம் ஒரு சில இது ஃப்ரீயா இருக்கு. அந்த புதுசா வரதை எப்பவுமே ஃப்ரீயா கொடுப்பாங்க. ஏன்னா நிறைய பேர் அதை படிக்கணும், அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஒன்ஸ் அது அந்த நேரத்துல அது பூம்ல வந்ததுனால கொடுப்பாங்க. ஆமா,
அதே இது வந்து இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஏஐ வந்து நல்ல பூம்ல இருக்கு. அதனால ஏஐ ரிலேட்டடா ஏதாவது ஒரு ஈவென்ட் நடத்துவாங்க. அதை நம்ம அட்டன் பண்ணோம்னா அதுக்கான சர்டிபிகேஷனை வந்து அவங்க ஃப்ரீயா கொடுப்பாங்க. கூப்பனா வந்துடும். அந்த கோர்ஸை நம்ம அந்த ஈவெண்ட் அட்டன் பண்ணாலோ இல்ல அந்த கோர்ஸை முடிச்சாலோ அந்த லாஸ்டா முடிச்சதுக்கு அப்புறம் வித்தின் வீக்குள்ள நமக்கு கூப்பன் கோட் வந்துடும். அந்த மாதிரி எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்கு. இந்த மாதிரி இதெல்லாம் அவேர்னஸ் நிறைய பேருக்கு இருக்கு. அதனால அது மாதிரி இப்போ வரைக்கும் ஆரக்கல் கிளவுட் இருக்குல்ல, அவங்க வந்து ஃப்ரீ சர்டிபிகேஷன் தான். அவங்க கண்டினியூ பண்ணிட்டே இருக்காங்க. லாஸ்ட் ஒரு 3 வருஷமா அந்த சர்டிபிகேஷன் ஃப்ரீயா தான் இருக்கு. எது சொல்றீங்க நீங்க? ஆரக்கல் கிளவுட், Oracle ஓசிஐன்னு சொல்லுவாங்களா, ஆரக்கல் கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அவங்க வந்து ஏன்னா கிளவுட்ல பெருசா இல்ல, மார்க்கெட் லீடரா AWS அதுக்கப்புறம் Azure இருக்காங்க. இவங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இவங்களும் நிறைய பேர் அட்ராக்ட் பண்றாங்க. ஏன்னா பேங்கிங் சிஸ்டம்லாம் நிறைய ஆரக்கல் பேஸ் பண்ணி பிசினஸ் பண்றாங்க. சோ அதனால அதையும் அவங்க இப்ப எல்லா கம்பெனியோட ஸ்ட்ராட்டஜியும் கிளவுடுக்கு போகணும் தான். சோ அதனால அவங்க வேற கிளவுடுக்கு போயிடக்கூடாது, நம்ம கிட்டே இருக்கணுங்கிறதுக்காண்டி அவங்க ஓன் பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணி எல்லாரையும் இழுத்துட்டு இருக்காங்க. அதனால நிறைய பேருக்கு ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ. புரியுது. சோ இதுல டேக் அவே மெசேஜ் நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, நீங்க ஐடில ஒர்க் பண்ணாலுமே உங்களுக்கு புதுசா நீங்க ஒரு ஏஐலயோ இல்ல வந்து மெஷின் லேர்னிங்லயோ எது அப்கமிங் டெக்னாலஜில உங்களை அப்கிரேட் பண்ணிக்கணும்னா இந்த மாதிரி ஈவெண்ட்ஸை போய் அட்டன் பண்றது அப்படிங்கிறது பெரிய அட்வான்டேஜ் தான் நமக்கு. கண்டிப்பா நம்ம எப்பவுமே நம்ம செல்ஃபா படிக்கணும்னு நினைச்சா கூட கொஞ்சம் போர் அடிக்கும். கொஞ்ச நேரம் படிப்போம், அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் இல்ல 3 நாள் அந்த கன்சிஸ்டன்சி அது கண்டிப்பா கொஞ்சம் இதாகும். நீங்களே அடிக்கடி சொல்லுவீங்கல்ல கன்சிஸ்டன்சி. அது வந்து கரெக்டா எல்லா நாளையும் முடியாது. அதுவே ஒரு ஈவெண்ட்னு போகும்போது அவங்க ஒரு ஆள் வந்து அவ்வளவு பேர் உட்காந்துருக்கும் போது பேசுவாங்க. அப்ப என்ன பேசுறாங்க, அவ்வளவு எப்படின்னா அது 100 பேர் இருக்காங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 50 பேர் லிசன் பண்ணுவாங்க. சோ அப்படிங்கிறப்ப ஏதோ சொல்றாங்க 50 பேர் பாக்குறாங்களே, அப்ப நம்மளும் பாப்போங்கிற ஒரு ஆர்வம் வரும். சோ அப்ப அந்த நம்ம இன்னொரு 50 இல்லாம அந்த ஃபர்ஸ்ட் 50க்குள்ள இருக்கணுங்கிற மாதிரி ஒரு தாட் வரும். அது வந்து ஒரு ஈவெண்ட்ல வராது. ஒரு கண்டினியூஸா அட்டன் பண்ணிட்டு இருக்கும்போது அட்லீஸ்ட் ஏதோ ஒண்ணு கிடைக்குது, இல்ல சும்மாவா நடத்துறாங்க இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ளே ஒரு இது தோணும். அதுல இருந்து நம்ம டேக்அவே எடுத்துக்கிற பொறுத்து தானே இருக்கு. கரெக்ட். இன்னொரு கேள்வி என்ன மெயினா வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க வந்து ஒரு நான் ஐடி இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றீங்க. நீங்க வந்து சைட் பை நீங்க படிச்சிருக்கீங்க, சர்டிபிகேஷன்ஸ் பண்ணிருக்கீங்க. ஆனா உங்களுக்கு ரியல் டைமா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. இப்ப பலருமே என்ன நினைப்பாங்கன்னா, ஐடிக்குள்ள போனா நீங்க இன்னும் சொல்ல போனா நீங்க ஃப்ரெஷரா தான் இங்க வந்திருக்கீங்க. சோ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒண்ணுமே இல்ல. ஆனா அவனுக்கு உங்களை வேலைக்கு எடுத்தவரா இருக்கட்டும், இல்ல உங்களை எப்படி கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களோட நாலேஜ், நீங்க அதுக்கு போட்ட ஜென்யூனான எஃபர்ட், மேபி எதுவும் நீங்க சைட்ல எதுவும் ப்ராஜெக்ட்ஸ் மாதிரி பண்ணிருந்தீங்களான்னு தெரியல, நீங்களே ஓனா ட்ரை பண்ணி எதுவும் காமிச்சீங்களான்னு தெரியல. பட் இது பண்ணாலும் ஒரு வேலை கிடைக்குமா? நான் சொல்றது புரியுது. இல்ல ஆக்சுவலா நான் பண்ணேன். ஆக்சுவலா நான் சொன்னேன்ல சாண்ட் பாக்ஸ் என்விரான்மெண்ட்லாம் அவங்க ஃப்ரீயா கொடுக்குறாங்க. இப்போ வரையுமே இருக்கு. ஆக்சுவலி நம்ம ஃப்ரீ கிரெடிட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. நீங்க இப்போ ஒரு கிளவுட் கத்துக்கணும்னா அவங்க ஒரு $400 இல்ல $300 $200 அந்த ஒரு டைமுக்கு தகுந்த மாதிரி அவங்க அந்த ஃப்ரீ கிரெடிட்ஸ் கொடுக்குறாங்க. சோ நீங்க ஏதாவது ஒண்ணு கத்துக்கணும், இப்ப கிளவுடே கத்துக்கணும்னா கிளவுட் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போறாங்க, எல்லா சர்வீஸை பத்தியும் பேசிக்கா தெரிஞ்சுக்கிட்டு ஒரு அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்றதுக்கான பிளேஸ். முன்னாடி டேட்டா சென்டர் இருந்தது, அதுக்கு பதிலாக கிளவுட், பப்ளிக் கிளவுட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம கொண்டு வர போறோம். அப்படிங்கிறப்போ ஒரு அப்ளிகேஷன் வந்து ஒரு பெருசா தான் இருக்கணும்னு இல்ல, சும்மா ஒரு சின்ன hello.html போட்டுட்டு அதை வந்துட்டு HTML சேவ் பண்ணிட்டு அதை ஒரு வெப் சர்வருக்குள்ள போட்டு அதை நம்ம ஹோஸ்ட் பண்ணி அதை நம்மளோட இன்டர்நெட்ல இருந்து நம்ம போன்ல இருந்தோ இல்ல மத்த இதுல இருந்தோ அக்சஸ் பண்றோம். ஆமா, நீங்க பெருசா பண்ணா கொஞ்சம் அதிக எஃபர்ட்ஸ், அந்த இன்டகிரேஷன்ஸ் அதிகமா இருக்கும். நீங்க சிம்பிளா பண்றதுக்கும் அந்த பேஸ் சேம் தான். சோ அப்படிங்கிற நீங்க எப்படி சொல்றது, அந்த பேஸ் வந்து தெரிஞ்சிருச்சுனாலே எல்லா கம்பெனியுமே ஓகே, இவனுக்கு அந்த பேஸ் தெரிஞ்சிருச்சு, நம்ம ஈஸியா ட்ரெயின் பண்ணிடலாம், இல்ல நம்ம சொன்னா புரிஞ்சுப்பான், நம்ம அந்த பேஸ்ல இருந்து கத்து கொடுக்கறது தான் கம்பெனி எல்லாம் யோசிப்பாங்க. நீங்க போய் பேசும்போது நான் இதெல்லாம் இது பண்ணிருக்கிறேன் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணினாலே போதும்னு சொல்றீங்க. நான் வந்து தெரியும், எப்படி மொபைல்ல ஆக்சஸ் பண்ண எல்லாமே நீங்க பண்ணது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஓகே. ஆமா, நம்ம அந்த கிளவுட பத்தி படிக்கும் போதே அவங்க என்னன்னா பேசிக்கா அந்த சர்வீசஸ பத்தி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களே ஃபர்ஸ்ட் என்ன போடுவாங்கன்னா ஒரு சிம்பிளா ஒரு அப்ளிகேஷன் எப்படி ஹோஸ்ட் பண்றதுன்னா அவங்களே சொல்லி கொடுப்பாங்க. அந்த டுட்டோரியல்ஸ்ல அந்த மாதிரி தான் இருக்கும். சோ இப்ப நீங்க ஒரு சிம்பிளா ஒரு வெப்சைட் எப்படி ஹோஸ்ட் பண்றதுங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா நீங்க ஹோஸ்ட் பண்ணிடலாம். ஹோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதையே கூட நீங்க சாம்பிளா காட்டலாம். நான் அதெல்லாம் காட்டினேன் அவங்க கிட்ட. இந்த மாதிரி நான் இந்த மாதிரி ஒரு சின்னதா வெப்சைட் வந்து நான் கிரியேட் பண்ணேன். அவங்க சர்வீசஸ் பத்தி கேட்கும்போது ஸ்டோரேஜுக்கு என்ன யூஸ் பண்ணீங்க, EBSனா என்ன, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்கும்போது நான் எல்லாத்துக்குமே வரிசையா இதுக்கு தான் இது யூஸ் பண்றோம், அப்ப நம்ம அந்த பிளாக் ஸ்டோரேஜ் எதுக்கு யூஸ் பண்றோம்,
நீங்க தான் உங்களுக்கு சிஸ்டத்திலே வந்து டிஸ்க் ஸ்டோரேஜ் இருக்கும்ல, அது இல்லாம எதுக்கு நீங்க தனியா பிளாப் யூஸ் பண்றீங்க? சோ இது வந்து டிஸ்க் வந்து அந்த விஎம்குள்ள மட்டும் தான் இருக்கும். இப்ப இந்த பிளாப் வந்து நம்ம ஆப்ஜெக்ட் ஸ்டோர் பண்ணிக்கலாம், அது இல்லாம ஃபைல்ஸா ஸ்டோர் பண்ணிக்கலாம். நிறைய மல்டிபிள் டைப்ஸ் இருக்கு. ஒரு காமனா ஒரு பக்கெட் வச்சுட்டு எல்லா விஎம்ஸையும் அதை கனெக்ட் பண்ற மாதிரி வச்சுக்கலாம், ஃபைல் ஷேரிங் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அந்த டிஃபரன்ஸ் வந்து நமக்கு லைட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாலே போதும். அது வந்து நம்ம ஒரு டைம் யூஸ் பண்ணியிருந்தா நமக்கு அது புரிஞ்சிடும். நம்ம வந்து எப்படி சொல்றது, டெக்னிக்கல் வேர்டா சொல்றதோட பிராக்டிக்கலா சொல்லும்போது ஓகே, கம்பெனியை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே டெக்னிக்கலா சொல்றதோட பிராக்டிக்கலா சொல்றதுதான் அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆக்சுவலி நீங்க சொல்லும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. நான் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் கம்பெனி பாத்தீங்கன்னா சென்னையில ஒரு சின்ன கம்பெனி தான், ஹாவென்சாப்னு சொல்லிட்டு ஒரு 2.5 வருஷம் ஒர்க் பண்ணேன். அங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம தான் பண்ணோம். ஆபீஸ் தெரியும், சின்ன கம்பெனினா நம்ம வந்து எம்ப்ளாய் பண்ணுவோம். ஒரு ஃப்ரண்ட் எண்டா இருக்கட்டும், பேக் எண்டா இருக்கட்டும், அதை வந்து ஹோஸ்ட் பண்றது எல்லாமே நம்ம தான் பண்ணுவோம். சோ இதை பண்ணிட்டு நான் வந்து 2.5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு சரி அடுத்த லெவலுக்கு போவோம் சொல்லிட்டு நான் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ண ஆரம்பிக்கிறேன். அப்போ வந்து ஐ திங்க் இது இன்ஃபோசிஸ் நினைக்கிறேன். இன்ஃபோசிஸ்ல இன்டர்வியூல போகும்போது அவங்க கேட்ட கேள்விகள் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா இன்ஃபோசிஸ் மாதிரி பெரிய கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த எண்ட் டு எண்ட் யாரும் பண்ணிருக்கவே மாட்டாங்க. அங்க வந்து ஒரு பார்ட்ட ஒரு ஆள் தான் பண்ணுவாங்க இல்லையா? டேட்டா பேஸ்ல வந்து நான் இந்த கமாண்ட் போடுவேன், இந்த கமாண்ட் போட்டா இது வந்து இப்படி பார்க்கலாம், இது இப்படி ஹோஸ்ட் பண்ணலாம் சொல்லும் போது நான் அவங்க கேட்ட கேள்வியை பத்தி யோசிச்சு போறேன். இவன் நம்ம ஒரிஜினல் எக்ஸ்பீரியன்ஸா இல்ல ஃபேக் எக்ஸ்பீரியன்ஸான்னு அதை தெரிஞ்சுக்க ட்ரை பண்றானா இல்ல உண்மையிலே ஒர்க் பண்ணிருக்குமா ட்ரை பண்றா, எதை பாக்குறாங்கன்னு பார்த்தா நீங்க சொன்ன மாதிரி நம்ம வந்து எல்லாமே பண்ணிருக்கிறோமா, நம்ம உண்மையிலேயே அதை ஒர்க் பண்ணிருக்கிறோமா, நமக்கு நாலேஜ் இருக்கா. சோ அதை நீங்க அவங்கள்ட்ட சொல்லிட்டீங்கன்னா போதும், அவங்களுக்கு தேவை அவ்வளவுதான். நீங்க உங்களுக்கு தெரியும், விஷயம் தெரியும் அப்படிங்கிற அந்த கான்பிடன்ஸ் அவங்களுக்கு வரதுதான் அவங்க பார்த்தாங்க. சோ நீங்க சொல்லும் போது ஞாபகம் வந்துச்சு. ஸோ உங்களோட இன்டர்வியூஸ்மே எப்படின்னா, நான் வந்து ஒர்க் பண்ணல, நான் வந்து ரியல் டைமா நான் வந்து ஒரு ப்ராஜெக்டோ இதெல்லாம் பண்ணல. ஆனா நான் இவ்வளவு நான் வந்து என்னுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்ல நான் இவ்வளவு நான் படிச்சு வச்சிருக்கிறேன், நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணீங்க. கரெக்டா? ஆமாண்ணா, எக்ஸாக்ட்டா அதேதான். ஈவன் தோ உங்களுக்கு ரியல் டைமா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டியுமே இந்த நாலேஜ் இந்த பையனுக்கு இருக்கு, கண்டிப்பா அவன் பிக்கப் பண்ணிக்குவாங்கிற கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு வந்திருக்கும். அப்படிதான். ஆமாண்ணா, நம்ம மேல அவங்களுக்கு ஒரு சின்ன நம்பிக்கை. ஓகே, அவங்க வந்து நம்மள டவுட் பண்ற கூடாது. நம்ம அதுல இன்னொரு தெளிவான விஷயம் ஒண்ணு இருக்கு, தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிடணும். ஓகே, அத வந்து சமாளிக்க ட்ரை பண்ணக்கூடாது. இப்போ ஒரு விஷயம் தெரியலன்னா நான் இதுதான் யூஸ் பண்ணிருக்கேன், அது எனக்கு தெரியாது, நான் அதை கத்துக்கிறேன், அவ்வளவுதான், எனக்கு அதுக்கான அந்த அவேர்னஸ் இல்ல, நான் அதை கத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம்னா அவங்க அதுலயே இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. நம்ம கத்துக்கிறோம் சொன்னாலே கண்டிப்பா அவங்களுக்கு பிடிச்சிரும். நம்ம தெரியாம வேற ஏதோ சொல்லி அதை ஜஸ்டிஃபை பண்றதுக்கு இன்னொன்னு சொல்லி அதை அப்படியே அடுத்தடுத்து வேற நம்ம தப்பான பாதையில தான் எழுதிட்டு போவோம். கரெக்ட். அதுவுமே நான் அந்த இன்டர்வியூல கிளியரா பண்ணேன். இதெல்லாம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கு முன்னாடி நானும் அந்த தப்பெல்லாம் பண்ணிருக்கேன். தெரியலன்னு சொல்லாம ஐயோ நம்மள எடுக்காம போயிடுவாங்களோ, உங்களுக்கான அனுபவம் கொடுத்திருக்கு. ஆமா, கண்டிப்பா. அப்போ வந்து சரி ஓகே, அதெல்லாம் கத்துக்கிட்டு அந்த எல்லா தப்பையும் சரி பண்ணிட்டு ஒரு இடத்துல ஒன்னொன்னா சரி பண்ணி அந்த ஒரு இடத்துல நான் அவங்க கேட்டதுல எந்த மிஸ்டேக்கும் பண்ணாம கரெக்டா கொண்டு போயிட்டு அந்த இடத்துல கரெக்டா நீ பண்ணோம்னா அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. அவங்களுக்குமே அந்த மாதிரி ஒரு பர்சன் தான். இப்ப அந்த கம்பெனி சின்ன கம்பெனி தான், நீங்க சொன்னீங்கல்ல எல்லாமே நம்ம தான் பார்க்கணும். அந்த கிளவுட்ல வந்து ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு 2% தான் இருந்தாங்க. அதுல ஒரு ஆள் ரிசைன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் புதுசா 2 பேர் எடுத்தாங்க. அதுல நான் ஒரு ஆளு, இன்னொரு பையனுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. சோ அந்த பையன் ஆக்சுவலா எனக்கு இன்னொரு பையன் எடுக்கிறாங்கிறது தெரியாது. நான் ஜாயின் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் அதே டேட்ல தான் இன்னொரு பையனும் ஜாயின் ஆனாப்ல. 2 பேர் ஜாயின் ஆனோம். அப்போ நான் வந்து ஃபுல்லாவே டோட்டலா எனக்கு சிம்பிளா பண்ணிருக்கேன். ஒரு பெரிய லெவல் ஒரு என்டர்பிரைஸ் ப்ராஜெக்ட போய் ஹேண்டில் பண்ற அளவுக்கு எனக்கு அந்த டைம்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, கான்பிடென்ட் இல்ல, கொஞ்சம் பயம் வந்துருச்சு. ஏன்னா நம்மள செலக்ட் பண்ணிட்டாங்க, இவ்வளவு பெருசா இருக்கு. அப்ப வந்து இந்த டவுன் டைம் எல்லாம் சொல்லுவாங்க, இந்த வேர்ட் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். டவுன் டைம், அதுக்கப்புறம் வந்து ஆர்சிஏ ரூட் காஸ் அனாலிசிஸ் கொடுக்கணும். ரியல் ப்ரொடக்ஷன் என்வைரன்மென்ட்னா எப்படி இருக்கும் அது. ஏன்னா இது வந்து நம்ம இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் ப்ளே பண்ணலாம். சப்போஸ் விஎம்ஏ எதுவும் ஆனாலும் யாரையும் அஃபெக்ட் பண்ணாது. நம்ம எஃபர்ட் தான் வேஸ்ட், நம்ம திருப்பி பண்ணணும், அவ்வளவுதான். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா போயிடும். அதுவே வந்து ஒரு ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட், அது வந்து நிறைய யூசர்ஸ் இருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா நான் சேர்ந்தது வந்து கவுட்டுக்கு கீழே இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ், கவர்மெண்டோட ப்ராஜெக்ட்ஸ், சிங்கப்பூர் கவர்மெண்டோட ப்ராஜெக்ட்ஸ். இன்னும் கேர்ஃபுல்லா இருக்கணும். அது வந்து உங்களுக்கு தெரியும், அது ரொம்ப ஒரு சின்ன இஷ்யூனால அவங்க பல மீட்டிங் வைப்பாங்க. ஏன்னா அவங்க அது ரொம்ப அவங்களுக்குன்னு ஒரு எஸ்ஓபி இருக்கும், அதை பெர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணணும். சோ அந்த நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்குல்ல, ஒர்க் ரிலேட்டடா டெக்னிக்கலா நம்ம இந்த பார்த்தோம். அந்த நமக்கு எப்படி சொல்றது, இன்ஃப்ரா ரிலேட்டடா
இல்ல நம்ம அந்த ஐடி ரிலேட்டடா இருக்கிறது எல்லாமே தெரியும். அந்த ஒரு சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் வரும்போது அது ரிலேட்டடா இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் அப்பதான் எனக்கு தெரியுது. ப்ராசஸ் இங்கதான் கத்துக்கிறீங்க, உள்ள போய் தான் வந்து இந்த ப்ராசஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத கத்துக்கிறீங்க. ஆமா, இப்போ ஒரு கம்பெனி இருக்கு, அந்த ஐடிஎஸ்எம்னா என்ன, அது எப்படி இதாகும், ஒரு டிக்கெட் எப்படி அவங்க ரைஸ் பண்ணுவாங்க, எதுக்காண்டி ரைஸ் பண்றாங்க, அந்த டிக்கெட் எப்படி நம்ம எப்படி ஓபன் பண்றது, எந்த ஒரு வேலை பாக்குறதுக்கு முன்னாடி அந்த டிக்கெட் இது பண்ணணும். இப்ப இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளே டேரக்டா ஒரு விஎம் கிரியேட் பண்ணுவோம், நம்ம இஷ்டத்துக்கு விளையாடுவோம், நம்ம இது பண்ணிடுவோம். ஆனா அங்க போகும்போது இந்த மாதிரி நிறைய இது இருந்தது. அதெல்லாம் வந்து அங்க போய் தான் கத்துக்க ஆரம்பிச்சேன். அந்த கம்பெனில ஆள் கம்மிங்கிறதுனால ஒரு பெரிய ப்ராஜெக்டே ஒரு 3 பேர் தான் பாக்குற மாதிரி இருந்தது. அப்போ எனக்கு அது செம்ம பிளாட்ஃபார்மா இருந்தது. எப்படின்னா ஏடபிள்யூஎஸ் கிளவுடும் நாங்க தான் பார்க்கணும், அஜூர் கிளவுடும் நாங்க தான் பார்க்கணும், கூகுள் கிளவுடும் நாங்க தான் பார்க்கணும். மூணுமே வச்சிருந்தாங்க, மூணுமே நாங்க தான் பார்க்கணும். அதுக்குள்ளேயும் விண்டோஸ் சர்வரும் நாங்க தான் பார்க்கணும், லினக்ஸ் சர்வரும் நாங்க தான் பார்க்கணும். அதே மாதிரி நெட்வொர்க்கிங், அந்த அப்படியே எண்ட் டு எண்ட் அந்த கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல என்ன இருக்கும், A to Z ஃபுல்லாவே நாங்க தான் பார்க்கணும். அதனால எல்லா டேயுமே பிஸியா தான் இருக்கும். ஆனா அந்த டயத்துல வந்து எனக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. லேர்னிங்க்கு தீனி போட்டுச்சு அது. ஏன்னா நம்ம தேடிட்டே இருந்தோமா, அப்போ வந்து நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும் போது அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருந்தோம். நம்ம ட்ரை பண்ணதுக்கு ஒண்ணு கிடைச்சிருக்குங்கிறப்போ எதையுமே விடல, எல்லாமே. இப்போ ஒரு ஜாப் இருக்கு, நம்ம வந்து ஒரு ஆஃப்டர் ஆஃபீஸ் அவர் பார்க்கணும், ஒரு 9 to 10 இருக்கு, இல்ல வந்து இன்னைக்கு நைட் ஃபுல்லா இருக்கு, ஒரு நைட் ஃபுல்லா ஒரு ஆக்டிவிட்டி இருக்குன்னா உடனே யார் கேட்கறாங்களோ இல்லையோ நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நான் வந்துருவேன். அப்ப வந்து எல்லாம் என்னன்னா மணி ஓட்டி கிடைக்கும், அந்த மாதிரி நினைப்பாங்க. ஆனா எனக்கு வந்து கண்டிப்பா நம்ம அதை பண்ணணும், நம்ம பண்ணாதான் நமக்கு என்னங்கிறது தெரியும். நம்ம உன்னை பார்த்து பயந்து போனோம்னா அது வந்து நம்மளை துரத்திட்டே தான் இருக்கும், தெரியாமலே போயிடும். கடைசி வரைக்கும் நம்ம பயந்தே இருக்க வேண்டியதுதான் அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஆனா கொஞ்சம் பயம்லாம் இருந்துச்சு எனக்கு. ஒரு சில இதெல்லாம் ஐயோ நம்மகிட்ட வந்துடக்கூடாது, இந்த டிக்கெட் வந்து நமக்கு அசைன் ஆயிடக்கூடாது, வேற யாருக்காவது போயிடட்டும், அந்த மாதிரி இனிஷியலா ஒரு பயம் இருந்தது. அதையும் நான் தான் அது கொஞ்ச நாள் ஆனா நம்ம இப்படி இருக்கக்கூடாது, நம்ம வந்து ஃபேஸ் பண்ணணும். முதல்ல தெரியுதோ தப்பாவே இருந்தாலும் அதுக்கு முன்னாடி இப்போ ஐடிலே நம்ம ஒரு டிக்கெட்டே ரைஸ் பண்றாங்கனாலும் ஒரு ப்ராசஸ் பண்ணோம்னா அதுக்கு ரோல் பேக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்கான ஸ்டெப்ஸுமே அதுல இருக்கும். அது இப்போ நம்ம இன்ஃப்ரா ரிலேட்டடா அதுக்கான ப்ரீகாஷன், இப்போ பேக்கப் எடுக்கிறது, அது தப்பானா அதை எப்படி ரீஸ்டோர் பண்றது எல்லாமே அதுல இருக்கும். ஸோ நமக்கு அந்த ஆப்ஷன் இருக்கும்போது நம்ம தப்பே பண்ணாலும் வித்தின் த டைம்ல நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி அதை ரோல் பேக் பண்ணிடலாம். அதை யாரும் கேட்க மாட்டாங்க. அதை அந்த தப்பை மறைக்க ட்ரை பண்ணாதான் நமக்கு பிரச்சனை வரும். ஸோ அது எனக்கு புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே, நம்ம தப்பே பண்ணாலும் பரவாயில்ல, தப்பு பண்ண வேணாம், சப்போஸ் தப்பே பண்ணாலும் நம்ம அதை மாத்திக்க முடியும், அதுக்கான ஆப்ஷன் இருக்கு, ஸோ நம்ம இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரிட்டிக்கலா இருக்கிற டிக்கெட்ஸ், அந்த கிரிட்டிக்கலா வர இன்சிடென்ட்ஸ் அதெல்லாம் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அதுவும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. அந்த கம்பெனில வந்து ஒரு 3 வருஷம் இருந்தேன்னா, அந்த மரைன்ல இருந்து மாறினல அந்த ஐடில, அந்த 3 வருஷம் வந்து எனக்கு அந்த 3 கிளவுடு பிளஸ் விண்டோஸ், அதுக்கப்புறம் செக்யூரிட்டி, அப்புறம் இந்த ஹார்டனிங் ரிலேட்டடா இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஏ ஸ்கேனிங், அந்த மாதிரி என்னென்ன அந்த ஒரு கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருக்குமோ, அதாவது அந்த அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்டை தவிர அந்த கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவல்ல என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே கத்துக்கிட்டேன். அங்க அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு நிறையவே கிடைச்சிச்சு. ஸோ அது மாதிரி சிங்கப்பூர்ல அந்த ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட், அடுத்த இனிஷியேட்டிவ் எல்லா இதுவுமே கிளவுடுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது பண்ணாங்க. அந்த ப்ராஜெக்ட வந்து அந்த நான் வேலை பார்த்த சின்ன கம்பெனி தான் வின் பண்ணிச்சு. அப்போ சூப்பர், அதுவும் ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸா இருந்தது. ஸோ அந்த ப்ராஜெக்ட்ல வந்து ஒரு 5 பேர் தான் இருந்தோம். அப்ப நான் 3 பேர் சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் ஒரு 2 பேர் இருந்தாங்க, ஒரு ஆள் ரிசைன் பண்ணாங்க, 3 பேர் இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த டீம் வந்து 5 பேரா மாறுனுச்சு, கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆனிச்சு. அந்த 5 பேரும் கொஞ்சம் கீ மெம்பர்ஸா இருந்தோம் அந்த ப்ராஜெக்ட்ல. ஸோ அதுலயும் நிறைய விஷயம் கத்துக்கிட்டோம். அப்பதான் இந்த O365 அந்த இதெல்லாம் வந்தது. கொஞ்சம் அடுத்து ஒரு 2 வருஷத்துல 2018, 19 அந்த டைம்ல. சோ அந்த டைம்ல அதை கத்துக்கிட்டதும் இன்னும் பிளஸ்ஸா இருந்தது. அப்போ வந்து என்னோட ரோல் வந்து ஒரு சிஸ்டம் இன்ஜினியரா இருந்தது. அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒரு ஆர்கிடெக்டுக்கு என்னென்ன தெரியணுமோ அது எல்லாமே எனக்கு தெரியற மாதிரி வந்தது. அந்த வித்தின் 3 இயர்ஸ்க்குள்ள எனக்கு அதுக்கான ஒரு ஆர்கிடெக்ட் வந்து எனக்கு ஒரு அப்ளிகேஷன் சொன்னா அதுக்கான சொல்யூஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கறத திங்க் பண்ற அளவுக்கு ஒரு நாலேஜ் வந்துச்சு அந்த இடத்துல. அதுக்கப்புறம் கரெக்டா எனக்கு மேரேஜ் ஆனிச்சு. அப்போ அந்த எஸ்பாஸ் சேலரி இருந்தது. அப்போ அதுக்கப்புறம் இன்னொரு நமக்கான ஒரு தேவை வரும்ல, ஃபேமிலியை கூட்டு வரணும், டிபெண்டன்ட் பாசிட்டிவ் இவங்க ஒரு கிரைட்டீரியா வச்சிருப்பாங்க. சோ அப்போ அந்த டைம்ல கரெக்டா எனக்கு திருப்பி கொஞ்சம் தேட ஆரம்பிச்சேன். சரி ஓகே, ஃபேமிலி மேரேஜ் ஆயிடுச்சுன்னா இங்க கூட்டு வரணும், ஏன்னா அப்பப்போ விசிட்ல மட்டும் நம்ம கூட்டிட்டு வந்துட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தேட ஆரம்பிச்சேன். எனக்கு அந்த டைம்ல ஒரு கான்ட்ராக்ட் ஜாப் கிடைச்சிச்சு, GIC அந்த இதுல.
அந்த அந்த இதுல ஒரு கான்ட்ராக்ட் ஜாப் எவ்ரி 6 மந்த் ரெனியூ பண்ற மாதிரி கிடைச்சிச்சு. சரி ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேமிலியை கூட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என் ஒய்ஃப் டிபெண்டன்ட் பாஸ்ல கூட்டு வந்தேன் அந்த ஜாப்ல ஜாயின் பண்ணிட்டு. அதுவுமே ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஆர்கிடெக்ட் ரோல் மாதிரி தான். இது வந்து இங்க இருக்கும்போதே நான் சிஸ்டம் இன்ஜினியர், சீனியர் சிஸ்டம் இன்ஜினியர் அந்த ரோலுக்கு வந்தேன். அதுக்கப்புறம் அங்க போனோன்னா சீனியர் கிளவுட் கன்சல்டன்ட் அந்த மாதிரி ஒரு ரோல் கொடுத்தாங்க. ஆக்சுவலா அந்த மாதிரி ஒரு ரோல் வந்தது. அங்க வந்து ஒரு 6 மாசம் இருந்தா அவங்க அடுத்த 6 மந்த் ரினியூவல் பண்ண ரெடியா இருந்தாங்க. ஆனா அந்த டைம்ல ஒரு பயம் வந்துச்சு. எல்லாருமே என்னன்னா அந்த கான்ட்ராக்ட் வந்து, ஏன்னா நான் கான்ட்ராக்ட்ல போனதே இல்லை. ஸோ எப்ப வேணாலும் தூக்கிடுவாங்க. அதனாலதான் அந்த 6 மந்த் வச்சிருக்காங்க. ஸோ அப்ப திடீர்னு உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் வேணாம் அப்படின்னு சொல்லி இக்னோர் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஜாப் வந்து நமக்கு கேள்விக்குறியாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்தது. அந்த டைம்ல எனக்கு அதுக்கப்புறம் அந்த சிங்டலோட கம்பெனி NCS இருக்குல்ல, அதுல வந்து ஒரு இதே மாதிரி ரோல் கிடைச்சது. ஏன்னா நான் அந்த எக்ஸ்ட்ரீமேக்ஸ் அங்க சொன்னல அந்த இன்னொரு கம்பெனி, அந்த கம்பெனில வேலை பார்க்கும்போது எனக்கு அந்த ஒரு முக்கியமான கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் சொன்னல GCCன்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்து எல்லா கஸ்டமர்ஸும் ஆன்போர்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆன்போர்ட் ஆரம்பிச்சோன்னே அந்த பிளாட்ஃபார்ம் நாங்க தான் கிரியேட் பண்ணோம். ஸோ அந்த ப்ராஜெக்ட்ல நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு அந்த ப்ராஜெக்ட் பத்தி தெரியும். எப்படி ஆன்போர்ட் பண்றது, எப்படி வந்து அந்த அக்கௌண்ட் மேனேஜ் பண்றது, இது எல்லாமே அந்த அதுக்குள்ள எப்படி ஹோஸ்ட் பண்றது, அந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு ஓரளவு தெரியும். ஸோ அதனால எனக்கு NCSல ஈஸியா கிடைச்சிச்சு அந்த ஜாப். இதுக்கு அடுத்து எனக்கு பெர்மனன்ட் ரோலே அவங்க கொடுத்தாங்க. ஸோ உடனே அதுக்கப்புறம் அங்க போய் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்க வந்து ஒரு 2 years அந்த மாதிரி வேலை பார்த்தேன். 2 years and 6 months அந்த மாதிரி வேலை பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் சரி ஓகே அந்த சர்வீஸ் ஃபீல்ட்லயே அப்படியே ஃபுல்லாவே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு இப்போ வந்து ஜப்பான் பேஸ்ட் ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்க. ஸோ அதுல வந்து ஜாப் ரோல் வந்து எனக்கு கிளவுட் ஆர்கிடெக்ட் ரோல், ஜாப் பொசிஷன் வந்து மேனேஜர் லெவல்ல கொடுத்துருக்காங்க. அதுல எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ ஐடிக்குள்ள வந்துச்சு உங்களுக்கு? ஐடிக்குள்ள ஆக்சுவலி எனக்கு 2017 எண்ட்ல இருந்து தானே. ஏன்னா அந்த அந்த இது வந்து நமக்கு ஐடிக்குள்ள வராதுல்ல, அது வந்து ஆக்சுவலி மரைன் தான் ஸ்டில். ஏன்னா என்னோட பெர்மிட்ல வந்து அந்த மரைன் அந்த மாதிரி தானே இருக்கும். ஆனா நம்ம சொல்லலாம் நான் இந்த வேலை பார்த்தேன், என்னோட டைட்டில் வந்து இது, பட் ஆனா என்னோட ஜாப் ஸ்கோப் வந்து இது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். கிட்டத்தட்ட 7 வருஷம் தான். ஆனா இது வந்து உங்களுக்கான இந்த பாத்து, அதாவது நீங்க எங்கேருந்து வந்தீங்கிறத விட்டுருங்க, ஐடிக்குள்ள வந்துட்டுமே உங்களுக்கான பாத்து வந்து ஒரு ஃபாஸ்ட் குரோத் தான் என்ன பொறுத்த வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும். இதுக்கு அடிநாதமா நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது வந்து நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, அன்றாட பண்ற வேலையில ஈடுபாடோட பண்ணி கத்துக்கணுங்கிற இன்டென்ஷனோட நீங்க கத்துக்கிட்டு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்திருக்கீங்க. கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துட்டு நீங்க அதுதான் அதுவே வந்து உங்களுக்கான அந்த பாத்து கொடுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல என்ன வாட் யூ திங்க்? இந்த ஜம்ப் எல்லாம் விடுங்க, ஒரு கம்பெனிக்கு போறோம், ரோல் மாறுது, அதெல்லாம் ஓகே. ஆனா ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது மாறுது இல்ல. ஒரு இன்ஜினியரா இருக்கிறதுங்கிறது வேற, ஆர்கிடெக்டா இருக்கிறது வேற. இன்னைக்கு மேனேஜரல் பொசிஷன் வரைக்கும் நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னா அது எதனால அப்படின்னு நினைக்கிறீங்க? இது வந்து அவுட் ஆஃப் உங்களுடைய நாலேஜா இல்ல வந்து நீங்க உங்களுடைய எது இதுக்கான ஒரு காரணம் நினைக்கிறீங்க நீங்க? தேடல் இருக்கணும்னா, நம்ம ஒரு தேடல் இருக்கணும். அது வந்து நம்ம ஜாப் தேடணும் அப்படி கிடையாது. நமக்கான ஒரு எப்படி சொல்றது, இப்போ ஒண்ணு கத்துக்கிட்டோம்னா அதுக்கு அடுத்து நம்ம இதை தாண்டி என்ன விஷயம் இருக்கு, நம்ம என்ன பண்ணலாம் புதுசா. சோ இப்ப நமக்கு இது தெரியும், இது கத்துக்கிட்டோம். ஒரு விஷயம் கத்துக்கிட்டோம்னா ஒரு எண்டுக்கு அப்புறம் என்ன ஆக ஆரம்பிச்சிடும்னா டெய்லி ரொட்டீனா அந்த ஜாபே வந்துட்டு இருக்கும். ஒரு மாசம் வேலை பண்ணோம்னா பேட்சிங், அதுக்கப்புறம் திருப்பி அடுத்த மாசம் பேட்சிங், என்ன ரிலீஸ் ஆகுது, டெய்லி சேஞ்ச் ரிக்வஸ்ட், இப்படி போயிட்டு இருந்தது அந்த இன்ஜினியர் லெவல்ல இருக்க வரையும். அதுக்கடுத்து நம்ம அந்த ஆர்கிடெக்ட் லெவல்ல வரும்போதுதான் நமக்கு டிஃப்ரெண்டா இப்போ ப்ராடக்ட்ஸ் எப்படின்னா, இப்ப கவர்மெண்ட் அந்த நான் ஃபர்ஸ்ட் அந்த ஆர்கிடெக்ட் லெவல்ல வந்த எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கவர்மெண்ட் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸா இருக்கும். சோ அவங்க ஒரு கைட்லைன்ஸ் வச்சிருப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு கிளவுட் ஃப்ரேம் ஒர்க் இருக்கும், அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ணிட்டு இருப்போம். சோ அதுக்கப்புறம் நான் ஆக்சுவலா அந்த கவர்மெண்ட் இதுல இருந்து அது வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாவே கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. எனக்கு இன்னொரு ஆசை இருந்தது. எல்லாருமே ஐடில இருக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி இல்லைன்னா டைரக்டா அந்த கம்பெனில வேலை பார்க்கறது, ஒரு அமேசானுக்கோ இல்ல மைக்ரோசாஃப்ட்டுக்கோ ஸ்ட்ரைட் அவுட் பண்ற மாதிரி. ஆமா. சோ அந்த மாதிரி அப்படி இல்லைன்னா வேற கம்பெனிஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குன்னா அவங்களோட ஓன் ப்ராடக்ட்ஸ் இருக்கும், அவங்களோட அப்ளிகேஷன் இருக்கும், அவங்களுக்கு ஒரு ஃபினான்ஸ் சிஸ்டம் இருக்கும், இல்ல பேங்க் டிபிஎஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு ஒரு இது இருக்கும். அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா சர்வீஸ் இண்டஸ்ட்ரி கிடையாது, அவங்க வந்து அவங்களோட ஓன் ப்ராடக்டா பீப்புளுக்கு சர்வீஸா கொடுத்துட்டு இருக்காங்க, அந்த மாதிரி தானே. சோ அப்ப அந்த இடத்துக்கு போனோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கான இப்ப எனக்கு வந்து ஒரு டார்கெட் இருக்கும்ல ஒரு ஏஜ்லயும். சோ இப்ப எனக்கு வந்து அடுத்த டார்கெட் வந்து நான் என்ன இது பண்ணி வச்சிருக்கேன்னா, ஒரு 35 அந்த ஏஜை ரீச் பண்ணும்போது
கண்டிப்பா நம்ம ஒரு ப்ராடக்ட் ஏதோ ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணணும். இது வரைக்கும் ஒண்ணு கத்துக்கிட்டோம். சோ இதுக்கு அடுத்ததா இப்ப நமக்கு இந்த கிளவுட் ரிலேட்டடா எல்லாமே தெரியும். அந்த 35ல வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் கண்டிப்பா லான்ச் பண்ணணும் அப்படிங்கறத இப்போ ஒரு கோலா வச்சுட்டேன் நான். சோ அந்த என்சிஎஸ்ல இருக்கும்போதே அந்த தாட் எனக்கு வந்துருச்சு. சோ அப்ப எனக்கு என்சிஎஸ்ல இருக்கும்போது அது பண்ண முடியாது அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சு. ஆனா எனக்கு அந்த ஜாப் பிடிச்சுதான் இருந்தது. பட் என்னன்னா நம்மளோட டைமும் எல்லாம் வந்து அந்த ஜாபே சாப்பிட்டுரும். ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேல வந்து நமக்கு டைமே கிடைக்காது. ஃபேமிலிக்கும் டைம் கிடைக்காது. பிளஸ் நமக்கான தேடலையும் அதுல இருந்து இது பண்ணிக்க முடியாது. சோ அப்படி தேடிட்டு இருக்கும்போது எனக்கு ஆக்சுவலா அந்த என்சிஎஸ்ல இருக்கும்போது எனக்கு ஒரு 2 ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுண்ணா. 2 ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. ஒரே டைம்ல அந்த 2 ஆஃபருமே வந்தது. ஒன்னு வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, சர்வீஸ் பேஸ் பண்ண இண்டஸ்ட்ரி வந்தது. இந்த ஜாப் வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது, ப்ராடக்ட் பேஸ், கொஞ்சம் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்கும். அவங்கள்ட்ட கிளவுட்ல வந்து பெருசா ப்ராடக்ட் இல்ல. ஆல்ரெடி இருக்கிற இந்த அவங்க ரன் ஆயிட்டு இருக்கிறது எல்லாமே ஆன் பிரெம் தான். அதை ஃபுல்லாவே நீங்க மைக்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஜாப் தான் அது. இந்த ஜாப்லாம் ஏன்னா இங்க என்சிஎஸ் அந்த மாதிரி வேற மத்த இந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனிஸ் இருக்குல்ல, அங்க வேலை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் இருக்காது, மல்டிபிள் ஒரே மாதிரி 10 ப்ராஜெக்ட் இருக்கும். 10 ப்ராஜெக்ட்மே நமக்கு அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்றதுக்கே பாதி நாள் ஓடிடும். அடுத்தடுத்து இருக்கும். அது நம்மள என்கேஜாவே வச்சுட்டு இருக்கோம். இப்ப இங்க இருக்கும்போது ஒண்ணுங்கிறப்ப என்னால ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கறத எனக்கு புரிஞ்சிச்சு. அவங்க சொன்னதை வச்சு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணும்போது அவங்க இதுதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவங்க வந்து ஆனா இன்னொன்னு சொன்னாங்க, ஆக்சுவலா எப்படின்னா இங்க ஜாப் ஸ்கோப் கம்மியா இருக்குங்கிறதுனால நிறைய பேர் போவாங்க, இந்த ஜாப் வேணான்ட்டு போயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க அவங்க. இதுக்கு அப்போ வந்து அவங்க வந்து அந்த டிமெரிட்டே சொன்னாங்க, இங்க வந்து உங்களுக்கான பிளே கிரவுண்ட் கம்மியா தான் இருக்கும். ஏன்னா நீங்க அங்க நிறைய இது பாத்துட்டு இருந்தீங்க. அப்ப உங்களுக்கு நீங்க வந்து வேற எதுவும் மாறணும்னு நினைப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், ஆல்ரெடி நான் வந்து அங்கெல்லாம் கொஞ்சம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வேலை பார்த்தேன். நான் ஒரு எய்ம் ஒரு கோல் இருக்கு எனக்கு. சோ அதுக்கு எனக்கான ஸ்பேஸ் கொஞ்சம் தேவைப்படுது. சோ நான் இங்க என்னோட ஃபுல் எஃபர்ட் கொடுக்குறேன். நான் என்னோட இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் மைக்ரேட் பண்றதுக்கு மத்த எல்லாத்துக்குமே நான் என்னோட ஃபுல் எஃபர்ட் கொடுக்குறேன். அது போக எனக்கு எக்ஸ்ட்ரா டைம் இருக்கிறப்போ நியூ டெக்னாலஜிஸ் நான் எக்ஸ்ப்ளோர் பண்றேன், எனக்கான இதை நான் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா ஓகே அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஓகேன்ட்டாங்க. இன்னொரு கம்பெனில வந்து ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆக்சுவலா அவங்க வந்து VMware இருக்குல்ல, VMware அவங்களோட சப்கான் மாதிரி தான். நீங்க VMwareல ப்ராடக்ட்ல தான் டைரக்டா ஒர்க் பண்ண போறீங்க, சர்வீஸ் பேஸ்ட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட் கட்டம் வரும்போது அவங்க இன்க்ளூட் பண்ணிடுவாங்களா, இதுவும் இருக்கலாம் இல்ல அதுவும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கே தெரியல. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, ஃபர்ஸ்ட் ஏதோ ஆளை எடுத்துட்டா சரி அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் நான் சரி ஓகே இவங்க வந்து கிளியரா இல்ல, இவங்க வந்து ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க, இந்த கம்பெனி நான் வேலை பார்க்குற கம்பெனி இதுதான் கிறிஸ்டல் கிளியரா இப்படிதான் இருக்கும் லைஃப். ஆமா இப்படிதான் இருக்கும். உங்களுக்கு வந்து நீங்க உங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் தான், நீங்க அப்டேட் பண்ணிக்கிட்டா இருந்தா உங்களோட இதுதான். நீங்க ஏதாவது புது டெக்னாலஜி கொண்டு வந்தீங்கனாலும் நாங்க உங்களோட சாய்ஸ் தான். இப்ப நீங்க அதை பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து பிரசன்ட் பண்ணிட்டு மேனேஜர் எல்லாத்தையும் டைரக்டர் அப்ரூவ் வாங்கிட்டு நீங்க பண்ணலாம், உங்களை யாரும் தடுக்க மாட்டாங்க. உங்களோட நீங்க அதாவது செல்ஃப் இண்டிபெண்டா இருக்கணும் இந்த கம்பெனில, உங்களுக்கு டீம் ஒர்க்கோட நீங்க செல்ஃபா பண்றதுக்கு தான் நிறைய இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது ஓகே எனக்கு, நான் அந்த மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அந்த கம்பெனில அதுக்கப்புறம் ஆக்சுவலா சேலரி வைஸ் அந்த இன்னொரு கம்பெனி வந்து அதிகமாவே கூட தரேன்னு சொன்னாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு $2000 மார்ஜின் இருந்தது பெர் மந்த், அந்த அளவுக்கே அவங்க எக்ஸ்ட்ரா தரேன்னு சொன்னாங்க. இருந்தாலும் எனக்கு ஏன்னா அந்த 2000 காண்டி பார்த்தோம்னா நம்மளோட கோல்னு ஒண்ணு இருக்குல்ல, நான் வந்து இந்த இடத்துலதான் அந்த ஃபர்ஸ்ட் பண்ண மிஸ்டேக்க பண்ணக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்தேன். ஊர்ல நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல 15,000 அந்த காசை பார்த்துட்டு நம்மளுடைய கெரியரை வந்து இது பண்ணிடக்கூடாதுங்கிறது எனக்கு ஆல்ரெடி ஒரு லெசன் இருக்கு. அதனால கண்டிப்பா அதை பண்ணக்கூடாது. எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, இல்ல ஓகே ஒரு 2000 உனக்கு பேஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோ இன்னும் கொஞ்சம், இல்ல ஓகே எனக்கு இது போதும். ஏன்னா நான் சிங்கப்பூர்ல $400 சர்வே ஆயிருக்கேன். சோ இப்ப வாங்குறது வந்து எனக்கு உண்மையாலுமே ஃபேர் அனஃப் தான். ரொம்ப அது அன்எக்ஸ்பெக்டட் தான். இப்போ நான் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க நான் 400ல இருந்து வந்தேன்னா அப்படிங்கிற மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால நான் மத்த ஃப்ரெண்ட்ஸோட கேட்கல, எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளியரா இருந்தேன் அதுல. அதுக்கப்புறம் இங்க எடுத்தேன் அதே மாதிரி இப்போ நான் என்ன ஒரு இது செட் பண்ணணும் அதை நோக்கி அப்படியே போயிட்டு இருக்கேன். சூப்பர். ஆக்சுவலி நான் இதை நீங்க சொல்லும் போது எனக்கு மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருக்கிற விஷயம் என்னன்னா, நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள வந்து செட் ஆயிடுவாங்க. கம்ஃபர்ட் ஜோனா என்னன்னா, எனக்கு இந்த இருக்கிற இடத்துல இருக்கிற அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி நம்ம போவே மாட்டோம். அடுத்து என்ன, நீங்க தேடல்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணீங்க. தேடல் இருந்தாலுமே இந்த கம்ஃபர்ட் ஜோனுங்கிறது அவங்களை தடுக்கும். ஏன் ரிஸ்க் எடுக்கிற, நல்லா தானே இருக்குன்னு சொல்லிட்டு. இப்ப நீங்க வந்து உங்களுக்கு ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்க, அந்த இடத்துல நீங்க சூஸ் பண்றீங்க. ஏன்னா எனக்கு ஒரு கோல் இருக்கு, நான் ப்ராடக்ட் லான்ச் பண்ற இடத்துக்கு நான் போகணும்.
அதுக்கு இந்த ஜாப் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எனக்கு வந்து இலியாஸை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, இலியாஸ் இஸ் வெரி மச் செல்ஃப் மோட்டிவேட்டட். இந்த மோட்டிவேஷன் உங்களுக்கு வந்து செல்ஃப் மோட்டிவ், உங்களுக்கு எக்ஸ்டர்னலா ஒருத்தர் யாரும் வந்து உங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. யூ ஆர் செல்ஃப் மோட்டிவேட்டட். உங்களுக்கு ஒரு சுய தேடலும் இருக்கு, உங்களுக்கால ஒரு மோட்டிவேஷனும் இருக்கு. இது எப்படி வந்துச்சு? இதை நீங்க வந்து உங்களோட சைல்ட்ஹுட்ல இருந்தே நீங்க வந்து தேடலும் இந்த செல்ஃப் மோட்டிவேஷன் உங்களுக்கு இருந்துச்சா, இல்ல வந்து நீங்க வளர்த்துக்கிட்டீங்களா இந்த விஷயத்த? இல்லண்ணா, ஆக்சுவலி உண்மையா சொல்லணும்னா, ஆக்சுவலி நான் ஸ்கூல் படிக்கும் போது ஆக்சுவலி பெரியாரை பத்தி ஒரு டைம் ஒரு பேச்சு போட்டியில பேசினேன். சோ அப்ப வந்து அவரை பத்தி படிச்சேன். ஆக்சுவலா எனக்கு அந்த ஒரு 10th, அந்த 9th 10th அந்த டைம் நினைக்கிறேன் எக்ஸாக்டா. சோ அந்த டைம்ல வந்து அத அவரை பத்தி படிக்கும்போது எல்லாம் என்ன, அவங்க எங்க பிறந்தாங்க, என்ன பண்ணாங்க, அவ்வளவுதான். அதை தாண்டி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு சோஃபார் வந்து எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெரிய ஆள்னா அவங்களோட தாட்டை தான் திணிக்க பார்ப்பாங்க, யாரா இருந்தாலும் சரி. சோஃபார் நான் இது வரைக்கும் பார்த்த எல்லாருமே அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, அவங்க சொல்றதுல கரெக்ட். அந்த இதுதான் இது வரைக்கும் நான் பார்த்தா எல்லா வேர்ல்டு லீடர்ஸ் எல்லாருமே, நான் இது வரைக்கும் நான் அவ்வளவுலாம் படிச்சது இல்ல, நான் பார்த்த வரைக்கும் எல்லாருமே அப்படிதான் சொல்லியிருக்காங்க, நான் சொல்றது கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி. பெரியார் ஒருத்தவங்க மட்டும்தான் நானே சொன்னாலும் நீ கேட்காத, உனக்கு என்ன தோணுதோ அதை நீ பண்ணு அப்படின்னு சொன்னது அவர் ஒரு ஆள் தான். சோ அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு எப்படின்னு தெரியல, அப்பையில இருந்தே நல்லா பதிஞ்சிருச்சு. சோ நான் வேற யார் சொன்னாலும் அவங்க சொல்றதை கேட்டுக்கலாம், அது தப்பா இல்லையாங்கிறது டிசைட் பண்றது நம்ம தான். அந்த விஷயம் எனக்கு நல்லா ரிஜிஸ்டர் ஆயிருச்சு நான் அப்பையில இருந்து. சோ அது வந்து நிறைய இடத்துல ஹெல்ப் பண்ணுச்சு. ஒர்க் பெர்மிட்ல இருந்து மாற முடியாதுன்னு சொன்னாங்க, கண்டிப்பா மாற முடியும். அதுக்கான என்ன இவங்க சொல்றாங்க, இவங்க போக முடியல, இவங்க மாறல, ஆனா அதுக்காண்டி எல்லாருனாலையும் முடியாதுன்னு இல்ல. கவர்மெண்ட் எதுவும் அப்படி ரூல் போட்டிருக்கா என்ன ஏது எல்லாமே நம்மளே ரிசர்ச் பண்ணும்போதுதான் தெரியுது. அப்போ இன்னொன்னு சொன்னாங்க, டிரைவிங் லைசன்ஸை வந்து மாத்த முடியாது. கிளாஸ் உங்களோட லைசன்ஸ் வந்து ஊர்ல லைசன்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா இங்க கிளாஸ் 3 கன்வெர்ட் பண்ணலாம். சோ அந்த அப்ப அதை தேடும் போது இல்ல முடியவே முடியாது, அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் பேசின எல்லாம் 99% மாத்த முடியாதுன்னு தான் சொன்னாங்க. ஆனா நான் போனேன் நேராவே அங்க ஆபீஸ்க்கு, அந்த புக்கிபாத்தோல இருக்கு, அப்போ புக்கிப் கம்பாங்னு ஒரு இடத்துல இருக்கு, அந்த டிரைவிங் ஸ்கூலுக்கே நேரா போயிட்டு இந்த மாதிரி நான் என்னோட லைசன்ஸ் ஊர் லைசன்ஸ் இருக்கு, நான் வந்து கிளாஸ் 3C கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க ஒரு டேர்ம் வச்சிருக்காங்க, என்னன்னா லைசன்ஸ் எடுத்து 6 மாசமாவது நீங்க மினிமம் ஊர்ல இருந்திருக்கணும், அவ்வளவுதான். லைசன்ஸ் எடுத்து ஊர்ல இருந்தீங்கன்னா இங்க வந்து நீங்க எக்ஸாம் எழுதிட்டு பாஸ் ஆனீங்கன்னா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் 3Cன்னு கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஓட்டி காட்டினீங்கன்னா கிளாஸ் 3ஆ மாறிடும். இதான் அவங்களோட ரூல். அவங்க சொல்லியிருக்கிறது இதுதான். ஆனா வெளியில கன்வேயானது மத்தவங்க எல்லாம் சொன்னது வந்து வேற வேற, எடுக்கவே முடியாது அப்படின்ட்டாங்க. சோ அந்த விஷயத்துல நான் டைரக்டா போய் நானே அனலைஸ் பண்ணி நானே ஃபேஸ் பண்ணதுனாலதான் எனக்கு அது புரிஞ்சு. அப்போ வந்து நான் மட்டும் இல்லாம என் கூட ஒரு 4-5 பேரை கூட்டு போனேன். அப்போ ஆக்சுவலா நான் லைசன்ஸ் எடுத்தேன். நான் அதுக்கப்புறம் ஆனா அந்த லைசன்ஸ் வச்சு நான் வெளியில வரல. நான் எனக்கு இந்த கேரியர் பார்த்து செட் ஆனிச்சு வந்துட்டேன். அந்த டைம்ல லைசன்ஸ் எடுத்தாங்களே என் கூட வந்து நான் புஷ் பண்ணி அவங்க வரவே மாட்டாங்க, எனக்கு கம்பெனிக்கு வேணும் வா வான்னு பிடிச்சி இழுத்துட்டு போவேன். அந்த மாதிரி இழுத்துட்டு போன பையன் இன்னைக்கு அந்த கிளாஸ் 3 லைசன்ஸ் வச்சு இந்த கொரோனா டைம்ல வந்து ஊர்ல இருந்து ஆள் வர முடியல, உங்களுக்கு வண்டி ஓட்டத்துல எக்ஸ்பீரியன்ஸே இல்லைனாலும் பரவாயில்ல நீங்க வாங்கன்னு சொல்லி லைசன்ஸ் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி அந்த பையன் அந்த கிளாஸ் 3C லைசன்ஸ் இருந்துச்சுல்ல அந்த டைம்ல ஓட்டி கத்திக்கிட்டு அவன் அந்த பையன் இப்போ ஓரளவுக்கு அங்க $400 கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு அதை விட ஒரு 10 டைம்ஸ் ஹையரா வாங்குற லெவலுக்கே இருக்கான் அந்த பையன். சோ அந்த ஒரு தேடல் உங்களுக்கு வந்து தேடலும் சரி, அந்த செல்ஃப் மோட்டிவேஷனும் சரி, அது இருந்துகிட்டே இருந்திருக்கு. அது வந்து உங்களை சார்ந்தவங்களுக்கு அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கு ஓரளவுக்கு, அவங்களும் கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகுறாங்க. எனக்கு வந்து இன்னொன்னு வந்து என்னன்னா, ஒரு சர்வைவலுக்காக நம்ம இங்க வந்தோம். நம்ம ஒரு 15,000 சேலரியை விட்டு நம்ம 25,000 அப்படிங்கிறது நம்மளோட குடும்ப சூழ்நிலை, சிங்கப்பூருக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது. வந்ததுக்கு அப்புறம் வந்து அந்த உங்களோட ஒர்க் என்வரான்மெண்ட் ஒரு ஷாக்கிங்கா இருந்துச்சு, நம்ம எதிர்பார்த்தது இது இல்லைன்னு தெரிஞ்சு நீங்க வந்து ஐடிக்குள்ள போனீங்க. ஆனா அதுக்கப்புறம் நீங்க அதுக்கு போட்ட எஃபர்ட், அது நீங்க வந்து படிச்ச விஷயங்கள், நீங்க வந்து உள்ள போனது, ஐடிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நீங்க உங்களை வளர்த்துக்கிட்டு அடுத்த ஸ்டேஜ் போனது, இதுக்கு பின்னாடி வந்து எனக்கு வந்து சர்வைவல்ங்கிறத தாண்டி உங்களுக்குள்ள ஒரு பேஷன் இருந்துச்சு அப்படிங்கறத நான் பாக்குறேன். அது என்னன்னா உங்களுக்கு ஜென்யூனான ஒரு பேஷன் இருக்கு உங்களுக்கு ஐடிக்குள்ள உள்ள ஒரு தேடல். அதை நீ சொல்ற அதே வேர்ட் தான், தேடல் வந்து ஒரு பேஷன் இருக்கு. உங்களை இதுதான் டிரைவ் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க? அதாவது உங்களுக்கான அந்த ஒரு பர்பஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க, இல்ல வந்து ஒரு பேஷன் சொல்லுவாங்கல்ல. நீங்க வந்து ஐடிக்குள்ள வந்தது, நீங்க ஐடி படிச்சீங்க, ஆனா எல்லாருமே பிஇ படிப்போம், பிடெக் படிப்போம். ஆனா வந்து உங்ககிட்ட இருக்கிறது வந்து ஒரு சர்வைவல்ல ஸ்டார்ட் ஆகி நம்ம பொழைக்கணும் அப்படின்னு சிங்கப்பூர் வந்தோம். அதை தாண்டி இன்னைக்கு நீங்க எது உங்களை டிரைவ் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க? இல்ல ஆக்சுவலி
இல்ல ஆக்சுவலி எப்படின்னா இப்ப கேரியர் வைஸ் நம்ம ஒரு கோல் வச்சிருப்போம்ல, கேரியர் வைஸ் நமக்கு ஒண்ணு இருக்கும், ஒரு டயத்துல அது கிரியேட் ஆகும். இப்ப இந்த இடத்துக்கு வரும்போது இப்ப எப்படின்னா இப்ப என்ன சார்ந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. இப்ப அடுத்த ஜென்ரேஷன் வர்றாங்க. இப்ப ஊர்லயே நிறைய பசங்களும் இருக்காங்க. என்னோட ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. என்கிட்ட வந்து யாரு வந்து கேரியர் ரிலேட்டட், இப்ப நான் யார் கேட்டாலுமே என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம், எந்த ஐடியாவுமே இல்லை, எனக்கு எந்த வித பேஷனுமே இல்லை, ஆனா எனக்கு வந்து ஃபேமிலி சுச்சுவேஷனை மாத்தணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்கன்னா எல்லாத்துலயுமே மாத்த முடியும். மெக்கானிக்கல் எடுத்தாலும் சரி, எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் மாத்த முடியும். ஆனா அதுக்கான எஃபர்ட்ஸ் வந்து மற்ற டிபார்ட்மெண்ட் எல்லாத்த கம்பேர் பண்ணும்போது ஐடில வந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. எப்படின்னா கொஞ்சம் நீங்க எஃபர்ட் மட்டும் போது உங்களோட முயற்சி மட்டும் இருந்துச்சுன்னா நீங்க ஒரு சிலருக்கு 1 மாசம் ஆகலாம், ஒரு சிலருக்கு 1 வருஷம் ஆகலாம், ஒரு சிலருக்கு 2 வருஷம் ஆகலாம். ஆனா அந்த எஃபர்ட்டை மட்டும் விடாம போட்டுட்டே இருந்தோம்னா கண்டிப்பா சேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கறத நான் நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன். நான் என் சர்க்கிள்ல இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் அதான் சொல்லிட்டு இருப்பேன். இப்ப என்கிட்ட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, என்னோட ரிலேட்டிவ் மாமா பசங்க அந்த மாதிரிலாம் இருப்பாங்க, சித்தி பசங்க அப்படி இருப்பாங்கல்ல, அவங்ககிட்டயும் நான் அதான் சொல்லிட்டு இருப்பேன். இப்ப இருக்கிற இடத்துல இருந்து அடுத்து என்ன போகணுங்கிற ஒரு தேடல், அதுக்கான எஃபர்ட்டை போட்டுட்டே இருக்கணும். ஆமா. இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப நான் சொன்னேன்ல ஒரு 35க்குள்ள எனக்கு வந்து ஒரு கோல் வந்து எனக்கு ஒரு ப்ராடக்ட் நான் லான்ச் பண்ணணும், அது ஒரு கோலா இருக்கு. ஆனா எனக்கு அதோட அதுதான் என் லைஃப் டைம் கோல் அப்படி கிடையாது. ஆமா, அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு இன்னொரு ஒரு உலகம் தெரியும். ஓகே, இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கு. சொல்லப்போனா அந்த லைஃபோட எண்ட் அப்படிங்கிறது என்னன்னு தெரியல. ஆனா ஒரு டயத்துலயும் ஒரு காலகட்டத்திலயும் ஒரு கோல். ஆமா, நீங்க லாங் டேர்ம் வந்து இப்ப நான் வந்து டைரக்டா வந்து நான் ஒரு சயின்டிஸ்ட் ஆயிருவேன், இல்ல ஏதோ ஒண்ணு டைரக்டா ஒரு பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்றதோட நம்ம இப்ப என்ன அப்படிங்கறத அனலைஸ் பண்ணிட்டு அடுத்து இப்ப நம்ம ஒரு கீழே ஒரு 2 ஸ்டெப்ல இருக்கோம்னா அடுத்து ஒரு 4வது ஸ்டெப்புக்கு எப்படி போறது அப்படிங்கறத இது பண்ணி நம்ம ஸ்லோவா மூவ் ஆனாலும் பிரச்சனை இல்லை. அது வந்து நீங்க ஒரே ஜம்ப்ல நீங்க அந்த 4வது இடத்துக்கு போனாலும் சரி, இல்ல இன்ச் பை இன்ச்சா நகர்ந்து நீங்க அந்த இடத்துக்கு போனாலும் சரி, மொத்தம் ஒரு ஏதோ ஒரு எஃபர்ட் இருக்கணும், ஏதோ ஒரு சின்ன மூவ்மெண்ட், நேத்துக்கும் இன்னைக்கும் ஒரு டிஃபரெண்ட் இருக்கணும், அவ்வளவுதான். சூப்பர் சூப்பர். ஓகே, நிறைவான ஒரு கேள்வியாவே நான் கேட்கறேன். அதாவது என்னன்னா, ஒரு யங்ஸ்டர் இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயோ இல்ல சிங்கப்பூர்லயோ வந்து ஒரு ஜாபுக்காக இருக்கிறாங்க, அவங்க வந்து ஒரு ஜாப் வந்து தேடணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்க அவங்களுக்கான ஒரு ஜேர்னி எப்படி என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? அவங்க என்னென்ன படிக்கணும், எப்படி அவங்களை அப்கிரேட் பண்ணிக்கணும், அவங்களுக்கான அட்வைஸா நீங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் செல்ஃப் அனலைஸ் பண்ணணும். நமக்கு என்ன தெரியும் ஃபர்ஸ்ட். நமக்கு ஒரு சிலருக்கு வந்து டாக்குமெண்டேஷன் அந்த மாதிரி ஒர்க் பண்றோம், அதாவது ஒரு ப்ராஜெக்ட் லெவல்ல மேனேஜ் பண்றதுக்கு தேவையான ஸ்கில்ஸ் இருக்கும். இல்ல ஒரு சிலருக்கு வந்து அந்த நெட்வொர்க்கிங் ரிலேட்டடா ஸ்கில் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து நல்லா பேசுவாங்க, ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஒரு ஆளுக்கும் ஒரு டேலண்ட் இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்குங்கிறத கொஞ்சம் நல்லா அனலைஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அந்த டேலண்ட்டை வச்சு அவங்களால வந்து அவங்களோட தேவைகளை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்க முடியுமா அப்படிங்கறத பார்க்கணும். ஸோ அப்ப அது இல்லை அப்படிங்கிறப்போ வேற ஆல்டர்னேட்டிவா என்னென்ன இருக்கு. ஸோ டோட்டலா ஐடியாவே இல்லை, நான் மொத்தம் இப்போ ஃபேமிலியோட சுச்சுவேஷனை மாத்தணும், அப்படிதான் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாம் வந்து இதுதான் கோல் அப்படின்னு சைல்ட்ஹுட்ல இருந்து இது பண்ணி ரீச் ஆகுறவங்க வந்து எப்படி சொல்றது, கண்டிப்பா மிடில் கிளாஸ்ல உள்ளவங்க இல்ல, லோவர் மிடில் கிளாஸோ அந்த மாதிரி இருக்கவங்க இல்ல, அந்த அப்பர் மிடில் கிளாஸ் இல்ல அதுக்கு மேல இருக்கவங்க, அதாவது அவங்களோட பேரண்ட்ஸ் ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு பேஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இப்போ நான் ஐஏஎஸ் ஆகணும் இல்ல ஏதோ ஒன்று ஆகணும், இந்த நார்மலா இருக்கவங்கல இருந்து வர்றாங்க, இல்லைன்னு சொல்லல. பட் ஆனா இது ரொம்ப ரேரு ஆக்சுவலி. இப்போ இந்த மாதிரி வந்தவங்க ஒரு டோட்டலா ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா அதுல யாராவது ஒரு 10 பேர் தான் காட்ட முடியும். ஆனா நார்மலா இந்த மிடில் கிளாஸா இருந்தா அவங்க லைஃபை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. சோ நம்ம ஒன்ஸ் நம்ம லைஃபை சேஞ்ச் பண்றோம்னா ஏதோ ஒரு டைம்ல நம்ம அடுத்த கட்ட கோல், நம்ம ஒன்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம ஃபுல்ஃபில் பண்றோம்னா நமக்கான ட்ரீம் இருக்குல்ல, அதுக்கும் நமக்கு அந்த சான்ஸ் கிடைக்கும். இதுல போயிட்டு நமக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி கிடையாது. சோ அவங்கள ஃபர்ஸ்ட் செல்ஃப் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கான ஒரு எஃபர்ட்டை நீங்க வந்து என்ன பண்ணணும்னு ஆமா. சோ இல்ல டோட்டலாவே இப்போ நம்ம ஊர்ல நிறைய பேருக்கு எப்படின்னா பிளாங்கா தான் இருக்கும். இப்ப நானுமே அப்படிதான் இருந்தேன், என்ன பண்றதுனே தெரியல. சோ ஏதோ ஒண்ணுல வந்துட்டேன். ஆக்சுவலா அந்த இடத்துல நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிருக்கணும். நான் காஸ்ட்டை மட்டும் அனலைஸ் பண்ணாம, சோ ஓகே நம்ம இது பண்ணோம்னா கேரியர் growth என்ன இருக்கும். சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் மரைன்ல அங்க வந்தேன்னா அடுத்து வந்து என்ன இருக்கும், அங்க வந்து சூப்பர்வைசர் ஆகுறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும், எவ்வளவு நாள் இருந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி இருந்தவங்க, இன்டர்நெட்ல சிம்பிளாவே தெரிஞ்சா கிடைச்சிருக்கும். ஆனா அதுக்கான அவேர்னஸ் இல்ல, அவ்வளவுதான். இப்போ ஒண்ணு இல்ல, ஆல்ரெடி இப்ப எல்லாருமே மோஸ்ட்லி லிங்க்டின்ல ப்ரொஃபைல்ஸ் இருக்கு,
இப்ப நீங்க நம்ம ஒரு ஜாபுக்கு வர போறோம்னா அந்த கம்பெனில கண்டிப்பா ஒர்க்கர் லெவல்ல இல்லைனாலும் மேனேஜர் லெவல்ல யாராவது இருப்பாங்க. ஒரு 10 பேராவது கண்டிப்பா இருப்பாங்க ஒரு பெரிய கம்பெனில. அவங்க கிட்ட அவங்க அட்லீஸ்ட் அவங்க மேனேஜர் லெவல்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கும். சோ அவங்க கிட்ட இந்த மாதிரி நான் படிச்சிருக்கேன், வந்தா எப்படி இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவங்க பிஸியா இருப்பாங்க. அதான் சார், ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேருக்கும் பண்ணணும். திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு ஃபாலோ பண்ணி ரொம்பவும் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. அவங்க பிளாக் பண்ணிடுவாங்க, அந்த மாதிரியே இருக்கு. சோ நம்ம கரெக்டா நமக்கான தேவையை கொஞ்சம் கிளியர் கட்டா இதுதான் இதுக்காண்டி தான் பர்பஸ் சொல்லிடணும். அண்ணா நான் இதுக்குதான் உங்களுக்கு மெசேஜ் பண்றேன், எனக்கு கொஞ்சம் கைட் பண்ணுங்கன்னா கண்டிப்பா அவங்க கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆவாங்க, கண்டிப்பா பண்ணுவாங்க. ஜெனியூனான ஒரு எஃபோர்ட் போடுறோம் தெரிஞ்சா ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் இருக்காங்க. ஆமா கண்டிப்பா. எல்லாருமே ஆக்சுவலா நம்ம ஒரு எப்படி சொல்றது, இவங்க உண்மையாலுமே இவங்களோட கேரியருக்காண்டி கேக்குறாங்க அப்படின்னா அந்த கஷ்டப்பட்டு வந்திருக்காங்கல்ல, அந்த கேரியர்ல மூவ் ஆகி வந்திருக்காங்களா, அவங்க எல்லாருமே கண்டிப்பா சொல்லுவாங்க. இப்ப நம்மகிட்டே இப்ப உங்ககிட்டே வந்து அண்ணன் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, டோட்டலா எனக்கு ஐடியா இல்ல, நான் என்ன பண்ணலாம், நம்ம வந்து இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு, இதுல உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீ எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணு, உனக்கு பிடிச்சதை நோக்கிவா, அதுல டவுட் இருந்தா கேளு, நான் கிளியர் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கண்டிப்பா கொடுப்போம். சோ அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அதை ட்ரை பண்ணணும், அதுக்கான ஹெசிடேஷன் இல்லாம நம்ம மத்த இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணாம அட்லீஸ்ட் இதுக்கு பேசி ஒரு நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணணும். அட்லீஸ்ட் ஜாபே இல்லைனாலும் ஃபர்ஸ்ட் ஒரு நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணிட்டு எல்லாருமே போறாங்க. இப்ப நமக்கே லிங்க்டின்ல ஒரு ஜாப் வந்துச்சுன்னா யாராவது ஒருத்தவங்க கேட்டாங்கன்னா ஓகே அவங்க கேட்டாங்களான்னு நமக்கு ஞாபகம் வரும், அப்படியே அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுவோம். சோ அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில நமக்கு கிடைச்சிடும். ஆனா நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். உங்க இப்ப நீங்க ஒர்க் பண்றதுலயா இருக்கட்டும், இல்ல ஒரு நீங்க அனலைஸ் பண்ணி வச்சிருக்கிறதா இருக்கட்டும், என்ன டெக்னாலஜி வந்து இப்ப படிச்சா ஒரு ஜாபுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கோயிங் ஃபார்வர்ட் என்ன மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்க? அன்டவுட் ஏஐ தானா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். எனிதிங் ரிலேட்டட் டு ஏஐ வந்து நல்ல. ஆமா ஆமா. ஆக்சுவலா ஏஐ வந்து நமக்கு வெளியில இருந்து பாக்குறப்ப ரொம்ப ஏஐ ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படிலாம் தோணும். நீங்க எப்படின்னா ஏஐ அப்படின்னு அந்த ஒரு டேர்மை மட்டும் பார்க்காம ஏதாவது ஒரு ஜஸ்ட் ஒன்னு டச் பண்ணி பார்த்தாதான் நமக்கு அதோட ஃபீல் புரியும். இப்போ எனக்கு வந்து ஏஐன்னு சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டா இருந்தது. இப்ப நான் இந்த கேரியர்லாம் வரும்போது அடுத்து ஏஐன்னு ஒண்ணு வருது அப்படின்னு நான் உடனே டிப்ளமோ இங்க போட்டுட்டேன் பார்ட் டைம்ல. ரிசோர்ஸ் தேன்னா எனக்கு நெட்ல அந்த அளவுக்கு கிடைக்கல. உடனே இங்க சிங்கப்பூர் பாலிடெக்னிக்ல இங்க இப்போ என்சிஎஸ்ல வேலை பார்க்கும் போதே நான் அதை போட்டுட்டேன். ஒரு டிப்ளமோ போட்டுட்டு அட்வான்ஸ் டிப்ளமோ அங்க ஒண்ணு போட்டுட்டு அதுல ஜாயின் பண்ணேன். சோ அங்க போகும்போது எனக்கு அந்த பேசிக்ஸ் எல்லாமே ஓரளவு சொல்லி கொடுத்தாங்க. சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கும் போதே இன்னும் அட்வான்ஸா வந்துருச்சு. அவங்களோட ஒரு சிலபஸ் வச்சிருப்பாங்கல்ல, அந்த ஒரு வித்தின் ஒரு 6 months அந்த ஃபர்ஸ்ட் செம் நான் முடிச்சுட்டு அடுத்த செம் வரதுக்குள்ளே அந்த ஃபர்ஸ்ட் செம் நான் படிச்சதை தாண்டி அட்வான்ஸா வந்துருச்சு. வேற லெவல்ல போயிட்டு இருக்கு இன்னைக்கு. ஆமா, எல்எல்எம் அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி எல்எல்எம்க்குலாம் நம்ம கோட் எழுதணும், அந்த மாதிரி இருந்துச்சு. பைத்தான்ல வந்து நம்ம இப்போ வந்து அவங்க மைக்ரோசாஃப்ட் பாஸ் சர்வீஸா கொடுத்துட்டாங்க. நம்ம எதுவுமே பண்ண வேணாம், ஜஸ்ட் அவங்கள்ட்ட இருக்கிறத அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு நமக்கு தேவை என்னங்கறத இது பண்ணி எந்தெந்த சர்வீஸ் எதுக்கு யூஸ் பண்ணணும், எப்படி ஏபிஐ கால் பண்ணணும், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா வந்துருச்சு. ஆனா இன்னும் அதை பத்தின அவேர்னஸ் யாருக்கிட்டயுமே இல்ல. சோ இப்ப புதுசா வர்றவங்க நல்ல ஜாப்ல சீக்கிரம் போகணும்னா இந்த மாதிரி பூமிங்ல யாருமே படிக்காத டெக்னாலஜி, ஈவன் ஒரு 20 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க கூட இது படிச்சிருக்க மாட்டாங்க. சோ அப்ப நம்ம அந்த டெக்னாலஜி படிக்கும்போது ஈஸியா நம்ம வந்து அடுத்த லெவல் போறது வந்து இப்போ மத்தவங்களுக்கு ஒரு 15 வருஷம் 20 வருஷம் ஆகுதுன்னா நம்ம அதை வித்தின் 7 years 8 yearsக்குள்ள அச்சீவ் பண்ண முடியும். இப்ப நான் வந்து எனக்கு அந்த காலேஜ் படிக்கும் போது அந்த அவேர்னஸ் இருந்துச்சுன்னா இப்ப நான் ஒரு 7 yearsல நான் இந்த இடத்துக்கு வந்தல, அந்த ஒரு கிளவுட் ஆர்கிடெக்ட் லெவல் இதை வந்து என்னால ஒரு 4 years 3 yearsலயே கூட ரீச் பண்ணிருக்க முடியும். ஏன்னா இந்த எஃபர்ட் எல்லாமே அப்பவே நமக்கு கிடைச்சிருக்கும். எடுத்தோடனே நம்ம அந்த ஒரு 2 years வேஸ்ட் பண்ணிருக்க வேணாம். சோ இன்னும் கொஞ்சம் ஈஸியா அந்த ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்ம இருக்கோங்கிறப்போ அந்த டோட்டல் இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கேட்கறதே 6 years 5 years இப்படிதான் இருக்கும் ஆர்கிடெக்டுக்கு. இப்போ வந்து அது ஆல்மோஸ்ட் 10 years அந்த மாதிரி வந்துருச்சு. அதாவது என்னன்னா ஒரு கியூரியஸா நம்ம வந்து சைட் பை சைடா படிச்சுட்டு இருக்கணும், என்ன லேட்டஸ்டா இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும், அதுக்கான நாலேஜை நம்ம வந்து வளர்த்துக்கணும், ப்ராக்டிக்கல் நாலேஜும் வளர்த்துக்கணும் இல்லையா? நம்ம தியரிட்டிக்கலா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க உங்களை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா நீங்க வந்து மோர் ஆஃப் ப்ராக்டிக்கல். ஒரு பக்கம் நீங்க ஒரு கோர்ஸ் பண்றீங்கன்னா இன்னொரு பக்கம் ஹேண்ட்ஸ் ஆனும் நீங்க முடிஞ்ச அளவு நீங்க அதை வந்து ட்ரை பண்ணி பாத்துறீங்க, அப்படிதானே? ஆமா கண்டிப்பா. ஹேண்ட்ஸ் ஆன் பண்றதுக்கு வந்து முன்னாடி எல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது. நான் மேபி உங்க டைம்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கவே கிடைக்காது. அப்ப ரொம்ப ரேர். ஏன்னா அது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு உங்க டைம்ல கிடைச்சிருந்தா இன்னும் அதிகமா மூவ் ஆயிருப்பாங்க நிறைய பேரு, அந்த மாதிரி கிரியேட் ஆயிருக்கும்.
ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியா இருக்கும்போது அந்த கம்மியா இருக்கிறதுல யார் ஃபர்ஸ்ட் போய் எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அது பெனிஃபிட். இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா இன்ஃபர்மேஷன்லாம் இன்னைக்கு எல்லாருக்கும் அவைலபிளா இருக்கு, வாய்ப்புகள் எக்கச்சக்கமா இருக்கு, பயன்படுத்திக்கிறது தான் நம்ம கையில இருக்கு. நம்ம வந்து பயன்படுத்தி தான் முன்னேறலாம் சீக்கிரமா. ஆமா. ஓகே, உங்களை வந்து ஒரு ஒரு நிகழ்ச்சியோட உங்களுடைய நிறைவான கருத்து ஒண்ணு, பிளஸ் உங்களை எப்படி ரீச் பண்ணலாம்? நீங்க லிங்க்டின்ல இருந்தீங்கன்னா உங்க லிங்க்டின்ல என்ன நேம்ல இருக்கீங்க அதையும் சொன்னீங்கன்னா anyone want to reach you they can reach அப்படிங்கிற மாதிரி. ஓகேண்ணா. லிங்க்டின்ல வந்து முகமது இல்யாஸ்ன்னு தானே இருக்கும். நான் என்னோட ப்ரொஃபைல் அந்த யூஆர்எல் தரேன், நீங்க உங்களோட இதுல போடுவேன். எனி டைம் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். நான் யாருக்கா இருந்தாலும் ஒரு கைடன்ஸ் வேணும், டோட்டலா ஐடியாவே இல்ல ஐடில வந்து இப்ப எனக்கு வந்து ப்ரோக்ராமிங்ல அந்த அளவுக்கு நாலேஜ் இல்ல, ஆனா அந்த ப்ரோக்ராமிங் மட்டும் இல்ல, ஐடில வந்து அவ்வளோ இருக்கு. சூப்பர். சோ அதனால வந்து அதாவது ப்ரோக்ராமிங்கை விட அதிக சேலரி தர்ற பொசிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. எல்லாருமே டெவலப்பர், சாஃப்ட்வேர் டெவலப்பர் தான் அதிகமா ஏர்ன் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தான் நல்ல ஐடில ஸ்கோப் இருக்கும், மற்ற இதெல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலி அந்த அப்போதைக்கு என்ன டிமாண்ட்ல டெக்னாலஜி இருக்கோ அதுக்கான சேலரி எப்பவுமே நல்லா இருக்கும். அதுல நம்ம ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டோம்னா கண்டிப்பா நமக்கு சேலரி வைஸ்லயும் நல்ல இது இருக்கும், நம்ம கேரியர் க்ரோத்தும் வந்து நல்லா ஃபாஸ்டா இருக்கும். அதாவது எல்லாமே இந்த இப்போதைக்கு வேர்ல்ட்ல வந்து எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. கொஞ்சம் நம்ம அப்கிரேட் மட்டும் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணணும். அதாவது என்னன்னா நம்ம வந்து பயந்துகிட்டு இல்லாம உள்ள இறங்கி நம்ம கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருந்தோம்னா நம்ம we can be better இல்லையா? ஆமா, கண்டிப்பா. யாரா இருந்தாலும் அவங்களுக்கு அடுத்து இப்ப கேரியர்ல எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, கைட் பண்ணா நான் எஃபர்ட் போட ரெடி அப்படின்னா கண்டிப்பா நான் கைட் பண்ண ரெடி. சூப்பர் சூப்பர். ரொம்ப ஐ திங்க் உங்களுடைய இது வந்து நிறைய பேருக்கு இன்ஸ்பைரிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி வந்து நான் உங்களுடைய சர்க்கிள்ல இந்த மாதிரியான ஜேர்னியை பார்த்தவங்களே உங்க ஃப்ரெண்ட்ஸே வந்து உங்களை வேப்பா தான் பார்த்திருப்பாங்க. அன்னைக்கு வந்து நம்ம மீட் பண்ணும் போது கூட இன்னொருத்தவங்க சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அப்பா அது ரைட் டைம்ல நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நான் பாட்காஸ்ட தூசி தட்டி உங்களாலதான் கொண்டு வந்திருக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி உங்ககிட்ட பேசினது. நம்ம இன்னொரு சந்தர்ப்பத்துல வேற ஏதாவது டாபிக்ல டெக்னாலஜி ரிலேட்டடாவோ இல்ல வேற ஏதாவது கூட பேசலாம். ரொம்ப ஹாப்பி உங்களோட பேசினது. நன்றியும் கூட உங்களுக்கு. ரொம்ப நன்றிண்ணா, எனக்கும் ரொம்ப சந்தோஷம்ண்ணா. ஆக்சுவலா அட்லீஸ்ட் இப்போ நான் சொன்னதுனால நிறைய பேருக்கு அது கான்பிடன்ஸையும் கொடுத்துருக்கோம். நிச்சயமா அவங்க ட்ரை பண்ணணும் அப்படிங்கறத நினைப்பாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கேன், ஆல்ரெடி ட்ரை பண்ண முடியும்ங்கிறது ஒரு ஆளா காட்டிட்டேன். அதனால கண்டிப்பா எல்லாருனாலுமே முடியும். எல்லாருமே எஃபர்ட் போடுங்க. எஃபர்ட் போட்டீங்கன்னா கண்டிப்பா முடியும், முடியாதுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. சூப்பர் சூப்பர். ஓகே ப்ரோ, ரொம்ப மகிழ்ச்சி. ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. நன்றி. நன்றி.